ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्विकभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्रात् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यम्. சீராரும்மாடத் திருக்கோவலூர் தருள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேர் என்னுரைத்த சீரான்களலே உரை கண்டா நெஞ்சே உகந்து. அஸ்மத்குருभ्यो நமः. श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांत प्रवर्तकाचार्य பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளிருக்கிற நம் யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியுடைய பரம கிருபையினாலே எம்ஓ பார்த்தசாரதி எங்கார் சேரிட்டிஸ் அந்த ட்ரஸ்ட்னாலே நடந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த உபன்யாச மாலை திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற இந்த உபன்யாச மாலையில் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒரு பாசுரம் விடாமல் எல்லா பாசுரங்களுக்கும் அர்த்தத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற கிரமத்தில் ஒரு வருஷ காலமாக இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வர்றோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உபன்யாச மாளிகையில் அடியேனும் 2 வார்த்தையை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம் இருக்கிறபடியாலே இந்த ஆணையிட்ட பெரியோர்களுடைய திருவடிகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமம் தெரிவித்துக்கொண்டு கிருத்தஜ்ஞதைகளை தெரிவித்துக்கொண்டு இந்த 2 வார்த்தையை விண்ணப்பித்து சத்தே பெற வேணும்னு ஆரம்பிக்கிறேன். பேயாழ்வார் முதலாழ்வார்களுக்குள்ளே ஒருத்தரான இந்த பேயாழ்வார் இவர் அனுகிரகித்திருக்கிற 3ஆம் திருவந்தாதியில் 61வது பாசுரம் தொடங்கி 10 பாசுரங்களுக்கு அர்த்தத்தை பார்க்க வேணும் அப்படின்றது பெரியவர்கள் இட்டிருக்கிற கட்டளை. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன ஏற்றம், பேயாழ்வாருக்கு என்ன ஏற்றம் அப்படின்றதெல்லாம் பல மகனீயர்கள் இதுக்கு முன்னாடியும் அருளி செய்திருக்கிறார்கள். ஆனபடியாலே சர்வித சர்வணம் பண்ண இந்த அவசியகத்தை இல்லை அப்படின்றத பார்த்து இருந்தாலும் ஒரு 2 வார்த்தையில் இதுக்கு இருக்கிற ஒரு வைபவத்தை சொல்லி சத்தையை பெற வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து மேற்கொண்டு பாசுரத்தில் இயலாம்னு பார்க்குறேன். அதாவது மற்ற எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் இல்லாத ஏற்றம் இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா, திரு அப்படின்ற சப்தத்தில் ஆரம்பிச்சு திருவில முடிக்கூடிய ஒரு அற்புத கிரந்தம் இந்த 3ஆம் திருவந்தாதி.
பரஜான பரபக்தி, அதாவது பரபக்தி பரஜான பரமபக்திகளை இந்த முதலாழ்வார்கள் காட்டுறார்கள் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இடத்துல இந்த பரமபக்தி நிறைய காட்டக்கூடிய ஒரு அற்புத திவ்ய பிரபந்தம் இந்த 3ஆம் திருவந்தாதி அப்படின்றதெல்லாம் இதுக்கு தனிப்பட்ட ஒரு வைபவமாக சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட இந்த 3ஆம் திருவந்தாதியிலே கடந்த சில நாட்களாக 60 பாசுரம் வரை நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த கடைசி பாசுரம், நாம் அனுபவித்த கடைசி பாசுரமானது பெத்தம் பிணமருதம் பேமுல மாச்சகணம் அப்படின்ற அந்த பாசுரத்தில் கடைசியாக என்ன சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா, என்னுடைய பிரதிபந்தகங்களை போக்குறதெல்லாம் எம்பெருமானுடைய பாரமாக இருக்கிறத வழியா எனக்கு அதில் அன்வயம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி தன்னுடைய பிரதிபந்தகங்களை போக்குறது அந்த பெருமாள் அப்படின்னு ஆனால் அப்போது இஷ்டத்தை கொடுக்கறது யார்? அதாவது ரட்சிக்கையாவது விரோதியை போக்குகையும் அபேட்சிதத்தை கொடுக்கையும் அப்படின்னு காட்டுறா பெரியவர்கள். அப்போ நமக்கு எது விரோதியோ அதை போக்கி நமக்கு அபேட்சிதத்தை கொடுக்கறது அந்த எம்பெருமான் தான். அந்த ஆனபடியால் தான் அவனுக்கு ரக்ஷகன்னு பேர். ரக்ஷணம் அப்படின்னா இது 2 விதமான ரக்ஷணம் உண்டு. அதில் 2 விதமான ரக்ஷணையும் அந்த எம்பெருமான் தான் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு பெரியவர்கள் காட்டுறான். அப்படி இருக்கையில் இங்கே ஆழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய விரோதங்கள் எல்லாம் போக்குறவன் எம்பெருமான். அதுக்கு உதாரணங்களையும் காட்டினார் அப்படின்னு பார்த்தோமே. அப்போது இந்த இஷ்டத்தை யார் பிராபித்து கொடுக்குறான் அப்படின்னா அதே அடுத்த பாசுரத்தில், அதாவது 61ஆவது பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அந்த எம்பெருமான் தான் என்னுடைய இஷ்டத்தையும் பிராபித்து கொடுக்கறதுக்காக தான் திவ்யதேசங்கள் தோறும் நிற்கிறான். முதல்ல இஷ்டம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இதை அதாவது முமுட்சுப்படியில் பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக விசாரித்து காட்டுறார். இஷ்டானிஷ்டங்கள் 2ம் சேத்தனர்கள் நின்ன நிலைக்கு ஈடாயிருக்கும். விரோதி அதே மாதிரி அபேட்சிதம் அப்படின்னு விரோதியை போக்குகையும் அபேட்சிதத்தை கொடுக்கையும் அப்படின்றது ரட்சணம் அப்படின்னா இவை 2ம் சேத்தனம் நின்ன நிலைக்கு ஈடாயிருக்கும் அப்படின்னு காட்டுறச்சே. எல்லாருக்கும் இஷ்டம் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் பிரதிபந்தங்களும் ஒரே மாதிரி இருக்காது. யார் எந்த நிலையில் நிற்கிறாரோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இஷ்டானிஷ்டங்கள் மாறும். அப்போது சம்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எது இஷ்டமாக இருக்கிறது? அன்னபானாதிகள். எது அனிஷ்டமாக இருக்கிறதுனா சத்ரு பீடாதிகள். அதே மாதிரி இந்த முமுட்சுக்களுக்கு எது இஷ்டமாக இருக்கிறது அப்படின்னாக்கா பரமபத பிராப்தி. எது அனிஷ்டம்? சம்சார சம்பந்தம். முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் எது இஷ்டம் அப்படின்னாக்கா கைங்கரிய விருத்தி. எது அனிஷ்டம் அப்படின்னா கைங்கரிய ஹானி அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்னொன்று இஷ்டம் அனிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஆழ்வாருக்கு எது இஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா ஆழ்வாருக்கு எம்பெருமானை சேவித்து அந்த எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் பண்ணக்கூடிய சகலவித கைங்கரியங்களும் அவருக்கு இஷ்டமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அந்த ஆழ்வாருடைய கைங்கரியத்தை கொள்கிற போது எப்படி கொண்டால் ஆழ்வாருக்கு இஷ்டமாக இருக்கிறதுனா எம்பெருமானுடைய ஆசைக்கு சேர அந்த கைங்கரியங்களை கொண்டா அவருக்கு இஷ்டமாக இருக்குது, ஆழ்வாருக்கு இஷ்டமாக இருக்கிறது. தனக்கேயாக என கொள்ளும் இதே அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பரார்த்தமான இந்த கைங்கரியத்தை பண்ணுறதா ஆழ்வாருக்கு இஷ்டம் அப்படின்னா அதை பிராபித்து கொடுக்கறதுக்காக அந்த எம்பெருமான் இந்த ஆழ்வாரை அனுபவிக்கிறதுக்காக பல திவ்ய தேசங்களில் வாசம் பண்ணினான். அதுதான் எம்பெருமான் பண்ணின ஒரு உபகாரம் அப்படின்றத காட்டுறார். அப்போ இஷ்டத்தை பிராபித்து கொடுக்கறதும் அவன்தான் அப்படின்றது தான் இந்த பாசுரம். 61ஆவது பாசுரம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீழ்சோலை வன்பூம் கடிகை இளங்குமரன் விண்ணகர் அப்படின்னு இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்ற பாசுரத்தில் இளங்குமரன் அப்படின்னு அதாவது எம்பெருமானே காட்டி கொடுக்குறார். இளங்குமரன் அப்படின்னாக்கா இங்கே வைகுந்த குட்டன் அந்த எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்தியசூரிகளுக்கு அடங்கி நடக்கிறாரு. சேனாபதி ஆழ்வானுடைய திருப்பிரம்புக்கு கீழே, வைனத்தை ஆழ்வானுடைய திரு சிறகுக்கு கீழே
இந்த மாதிரி அந்த வைகுந்த வானாட்டில் இந்த எம்பெருமான் நித்திய சூரிகளுக்கு அடங்கி நடக்கிறான் அப்படின்னு காட்டுறதே. அப்பேற்பட்ட அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கிறான்? இளங்குமரனாக இருக்கிறான். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லணும்னா செல்வ பிள்ளையாக இருக்கிறான். ஏன் செல்வ பிள்ளைன்னா, இதோ பாருங்கோ, ஏததாம் இதராஜஸ் சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் எத்திர சம்பத்குமாரோபி யுவராஜபதாஸ்பதம் அப்படின்னு மேல்கோட்டைக்கு ஒரு மங்களாசாசன ஸ்லோகம் உண்டோ இல்லையோ, அவன் அந்த மங்களாசாசனத்தை சொல்கிறச்சே என்ன காட்டுறது? யதிராஜஸ் சாம்ராஜ்யம், மேல்கோட்டைக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு வைபவம். அந்த திருநாராயணபுரத்துக்கு தனிப்பட்ட வைபவம் என்னன்னா, அது எம்பெருமானோட சாம்ராஜ்யம் கிடையாது, அது யதிராஜ சாம்ராஜ்யம், எம்பெருமானாருடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் யார் ராஜா? இவன் இன்னாருடைய ராஜ்யம் அப்படின்னா யார் ராஜா? அந்த வியக்தி தானே. அப்போ எம்பெருமானார் தானே இங்கே ராஜா. ஆமாம், யதிராஜ் சாம்ராஜ்யம் ஏததாம், அது நல்லா வளரட்டும் அப்படின்னு காட்டுறது. அங்கே என்ன வைபவம்னா, எத்திர சம்பத்குமாரோப்பி யுவராஜ பதாஸ்பதம், அந்த சம்பத்குமாரனும் யுவராஜாவாக இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதே. அந்த மாதிரி எம்பெருமானாருக்கு தான் அடங்கினவன் அந்த சம்பத்குமாரன், செல்வ பிள்ளை அப்படின்னு அப்படி தானே பேர் பெற்றான். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் என்ன இருக்கிறான்னா, இந்த இளங்குமரனாக இருக்கிறான். அந்த இளங்குமரன், அந்த வைகுந்த குட்டன் இருக்கானே, அவன் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங் உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீழ்சோலை வன்பூம் கடிகை அப்படின்னு காட்டுறார். இதில் 2 விதமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். ஒன்று, வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் அப்படின்னு முதல் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்கிறபடியாலே திருவேங்கடம் அப்படின்னாலேயே ஸ்ரீவைகுண்டத்தை சொல்கிறதுக்கு சமமாக சொல்கிறது அப்படின்னு முதல் வியாக்கியானம். அப்போது ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமான திருவேங்கடத்துலையும் திருப்பார்கடல்லையும் ஸ்ரீவைகுண்டத்துலையும் அவன் முன்னாடியெல்லாம் வாசம் பண்ணியிருந்தான். இப்பொழுது வன்பூங்கடிகை அப்படின்னு வண்டு வளங்கிளரும் நீழ்சோலை வன்பூங்கடிகை அப்படின்னு இந்த மற்ற திவ்ய தேசங்களுக்கு அவன் அப்புறம் வந்து சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு முதல்ல ஒரு வியாக்கியானம் பண்ணி, இன்னொரு வியாக்கியானத்தில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அப்படி இல்லை, இப்படி வச்சுக்கோங்க, முன்னாடி எல்லாம் இந்த வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கடிகை, கடிகாச்சலம், கடிகைன்னா கடிகாச்சலம் சோழிங்கபுரம் சொல்கிறோமே, இந்த எம்பெருமான் நரசிம்மன் இந்த மாதிரி எந்த இடங்கள்லாம் முன்னாடி வாசம் பண்ணியிருந்தான். பண்டெல்லாம்னா இது எல்லா திவ்ய தேசங்களையும் பண்டு அப்படின்னு சேர்த்துண்டு எல்லாத்துலேயும் முன்னாடி வாசம் பண்ணிருந்தா. இப்பொழுது அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்னுடைய மனசுக்குள்ளே வந்துட்டானே. புல்லன் நொழிந்தனக்கொல் ஏ பாவம் அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அனுபவிக்கிறாரு. அந்த விஷயத்தை இங்கே காட்டுறார். அப்போது அந்த எம்பெருமான் முன்னாடி இந்த வைகுண்டத்தில் வாசம் பண்ணிருந்தா இப்போ திவ்ய தேசத்தில் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொன்று, அந்த திவ்ய தேசங்களில் எல்லா திவ்ய தேசங்கள்லையும் அது வைகுண்டத்தையும் ஒரு திவ்ய தேசமாகவே அது எண்ணி அதை காட்டுறான். இப்போ எல்லா திவ்ய தேசங்களில் வாசம் பண்ணினா இன்னைக்கு அதை முன்னாடி திவ்ய தேச வாசனை, இன்னைக்கு அது ஒரு பாலாலயம். இந்த பக்தர்களுடைய மனசுக்குள்ளே புகுறது, அந்த பக்தர்களுடைய மனசில் நித்தியவாசம் பண்ணுறது தான் அவனுக்கு கோயில் அப்படின்னு காட்டுறான். முன்னாடி அதுதான் கோவிலாக இருந்து இப்போ இந்த மனசு தான் கோவிலாக இருக்கிறது. இங்கே வரத்துக்காக அவன் அது திவ்யதேசங்களில் வாசம் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவனுடைய இஷ்டம், அவனுடைய அனுபவத்துக்காக, எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி திவ்யதேசம் வாசம் பண்ணுறானே, இதுதான் இஷ்டம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் நம்ம ஆச்சரியமாக காட்டுறார். அது மேலே 62ஆம் பாசுரத்தில் சொல்கிறார், அந்த ஆசிரித ரட்சணத்தை பண்ணுறதுக்காக இந்த இடங்களில் நிற்கிறானே, இந்த இடங்களில் தான் ஆசையாக வந்து நிற்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதாவது இந்த திவ்யதேசங்களில் ஏன் எம்பெருமான் ஆசைப்பட்டிருக்கிறான், இந்த திவ்யதேசங்களுக்கு என்ன பேர்? உகந்து அருளின நிலங்கள் அப்படின்னு தானே பேர் சொல்கிறான். அப்போது எம்பெருமான் தான் ஆசைப்பட்டு இந்த திவ்யதேசங்களில் வர்த்திக்கிறானே, எதனாலே? இது சம்சார மண்டலத்தில் இருக்குது, அழுக்கோட இருக்குது, இங்கெல்லாம் வாசம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஜுகுப்சையும் கொள்ளாமல் எம்பெருமான் எதனாலே இந்த திவ்யதேசங்களில் தான் நித்தியவாசம் பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். இந்த நித்தியவாசம் பரமபதத்தை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறது வெறும் ஏதோ ஒரு தேசவாசத்தை பண்ணி மட்டும் நிற்கிறது, அந்த உத்தேசம் மட்டும் இல்லை.
பரமபதத்தில் எனக்கு ரொம்ப ஆசை, ஏதோ போகிறது இவருடைய ஆசை தீக்கிறதுக்காக நான் இந்த திவ்ய தேசங்களில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் அந்த மாதிரி வந்து நிற்காம, ஏதோ பரமபதத்தில் இருக்கணும்னு இருக்கேன், நிஜமாவே நான் இருக்க வேண்டியது இந்த இடங்கள்ல தான் அப்படின்னு ஆசையோடு வந்து வர்த்திக்கிற இடம் தான் திவ்ய தேசங்கள் அப்படின்றத இந்த பாசுரத்தில் காட்டுறார். விண்ணகரம் வெக்கா விரிதிருநேர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தேனார் திருவரங்க தென்குடந்தை தேனார் திருவரங்கன் தென்கோட்டி தன்குடங்கை நீரேத்தான் தாழ்வு அப்படின்ற இந்த 22ஆம் பாசுரத்தில், அதாவது விண்ணகரம் வெக்கா விரிதிருநீர் வேங்கடம், விண்ணகரம் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பனுடைய சந்நிதி, வெக்கா திருவெக்கா வேகா சேது அப்படின்னு எம்பெருமான் சயனித்திருக்கிற அந்த யதோக்தகாரி சந்நிதி. அதே மாதிரி விரிதிருநீர் வேங்கடம், நல்ல அருவிகளெல்லாம் நன்னா பாயிற அந்த திருவேங்கடம். அந்த இடத்துல சொல்கிறச்சவே இந்த விரிதிருநீர் வேங்கடம்ன்றார, இந்த வேங்கடத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு அடைமொழி இல்லாமல், ஒரு விசேஷனம் இல்லாமல் இவர் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் இந்த ஆச்சாரியர்கள், வியாக்கியானம் பண்ணுற ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுறான். அப்போது இந்த வேங்கடம் அப்படின்னாலே இந்த ஆழ்வார்களுக்கு என்னவோ பண்ணுறது, அதுக்கு ஒரு விசேஷனம் இல்லாமல் அப்படி மொட்டையாக சொல்லிட மாட்டான். அப்படி விரிதிருநீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை. மண்ணகரம் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த நகருக்கு நிகரான அந்த வைகுண்ட நகரம் அப்படின்னு சொல்லலாம்படியான மாமாட வேளுக்கை, பெரிய மாடங்களோட கூடியிருக்கிற இந்த வேளுக்கை திருவேளுக்கை திவ்ய தேசம். அது மேலே மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி, இந்த அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடியதான தென்குடந்தை ரொம்ப அழகியதான இந்த திருக்குடந்தை திவ்ய தேசம் என்ன, தேனார் திருவரங்கம், அந்த திருவரங்க திவ்ய தேசம் இருக்கிறதே அது சுற்றி சோலைகளோட கூடி இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த புஷ்பங்கள் எல்லாம் நன்னா தேனோட கூடி இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த தேனார் திருவரங்கம் தென்கோட்டி, அதாவது தட்சிண திக்கில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோட்டியூர் அப்படின்ற இந்த திவ்ய தேசம். இதெல்லாம் உபலட்சணம்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை திவ்ய தேசங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறதுனா தன்குடங்கை நீரேத்தான் தாழ்வு. தன்குடங்கை நீரேத்தான் அப்படின்னா வாமனாவதாரத்தை இங்கே ஸ்மரணம் பண்ணுறார். அந்த வாமனாவதாரத்தில் எம்பெருமான் பலி சக்கரவர்த்தி இடத்துல தான் யாசனம் பண்ணி போனார். அப்படி யாசனம் பண்ணி போகிறச்சே எதை யாசனித்தார் பெருமாள்? பலியினுடைய சொத்தை நீ கொடு, உன்னுடைய சொத்தில் ஒரு பங்கை கொடு அப்படின்னு கேட்டாரா? கிடையாது. தேவதைகளுடைய சொத்து அதை கொடு அப்படின்னு கேட்டாரா? கிடையாது. இத்தனைக்கும் எல்லா லோகங்களும் தன்னுடைய சொத்து. அப்படி தன்னுடைய சொத்தாக இருக்கிற இந்த லோகங்களை எல்லாம் திரும்பி கொடு அப்படின்னு யாச்சகம் பண்ணி தான் போனார் பெருமாள், கையேந்தினா போனார். அப்போது தன்னுடைய சொத்தை கேட்கணும் அப்படின்னா தான் யாச்சகனாக போனாலும் பரவாயில்ல, தன் சொத்து எப்படியான தனக்கு வேணும் அப்படின்னு இருக்கிற எம்பெருமான் இன்னைக்கு அதே காரியம் பண்ணத்தான் இந்த திவ்ய தேசங்கள் தோறும் நிற்கிறான் எம்பெருமான். என்னன்னா இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரா பெருமாள், நீங்களெல்லாம் என்னுடைய சொத்து வாங்கோ, உங்களே எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கையேந்தி நிற்கிற இடங்கள் தான் திவ்ய தேசம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். பிரசங்காத்து ஒரு விஷயம், திருவேளுக்கை அப்படின்ற திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த திருவேளுக்கையில் இந்த ஆளறி எம்பெருமான் அற்புதமாக ஆஸ்தானம் கொண்டு இருக்கிறார். அந்த வேளுக்கை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேள் அப்படின்னா ஆசை, அந்த ஆசையோட இருக்கை எம்பெருமான் வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு தான் அந்த திவ்யதேசத்துக்கே பேர். திருவேள் இருக்கை அப்படின்றது தான் பேர். அது நாள் போகல திருவேளுக்கை அப்படின்னு மருவி வந்து இருக்கிறது. அதை சம்ஸ்கிருதம் படுத்தினால் காமேன ஆசிகா, ஆசையோட வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு இருக்கிறபடியால் அதுக்கு காமாசிகா அப்படின்னு பேர். வேதாந்தாச்சாரியர் இந்த காமாசிகா அஷ்டகம்லாம் பாடுறாரு. அப்போ காமாசிகான்னு என்ன அர்த்தம்? காமாசிகா நரஹரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த எம்பெருமானுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா ஆசையோடு வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ ஆசையோடு வந்து அமர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த ஜீவாத்மாக்களை திரும்பி நான் பெறமாட்டேனா அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த ஜீவாத்மாக்களை பெறவேணும் அப்படின்ற அந்த உத்தேசத்தோட தான் ஆசையால் வந்து அமர்ந்த இடம், தான் அந்த கையேந்து நிற்கிற இடம் இந்த திவ்யதேசங்கள் அப்படின்னு இதெல்லாம் காட்டக்கூடியது இந்த பாசுரம். விண்ணகரம் வெக்கா விரிதிருநீர் வேங்கடம் அப்படின்ற இந்த பாசுரம்.
அது மேலே 63வது பாசுரத்தில் தான் காட்டுறார், தாழ்ச்சடையும் நீண்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் ஒன்னானும் தோன்னுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னாய் இசைந்து அப்படின்ற இந்த அற்புதமான பாசுரத்தில் எம்பெருமான் அவனுக்கு உண்டான சௌசீல்யத்தை தான் ஸ்துதி பண்ணி காட்டுறார் ஆழ்வார். முன் பாசுரத்தில் இந்த விண்ணகரம் வெக்கா அப்படின்ற இந்த பாசுரத்தை சொல்றச்சவே அவனுக்கு இருக்கிற இந்த சௌலபிய சௌசீல்யங்கள் எப்பேற்பட்டது அப்படின்றத தான் ஸ்துதி பண்ணினார். வாமனனா வந்து தான் தன்னுடைய சொத்தை பெறுறதுக்கே யாச்சகனா வந்தார். அந்த அளவுக்கு தாழ நின்று பரிமாறினார் அப்படின்னு காட்டினாரா இல்லையோ. அப்போ இவனுக்கு சுவாவமாக இது அப்படின்னா, ஆமாம், இவனுக்கு இந்த மாதிரி சௌசீல்யம் அப்படின்றது இருக்கிறதே. மகதா மந்தைசகா நீரந்திரேன சம்ஸ்லேஷத்துவம். ரொம்ப பெரியவன், ரொம்ப தாழ்ந்தவனோட இரண்டரை கலந்து அவனோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று இப்படி சொல்கிற அளவுக்கு ஏழை ஏதெல்லாம் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு ஆழ்வார் காட்டுறாரு. அந்த படிக்கு நான் வேற இல்லை அவன் வேற இல்லை அப்படின்ற அளவுக்கு தோளில் கை போட்டு போடுற அளவுக்கு தான் இறங்கி வர்றான் அப்படின்னு இருக்கிறதே. இந்த சௌசீல்யன்றது எம்பெருமானுக்கு உண்டான ஒரு விசேஷமான கல்யாண குணம் அப்படின்றத எங்கே பார்க்கலாம்னா திருவேங்கடத்தில் பார்க்கலாம்ன்ற. திருவேங்கடத்தில் என்னவா காட்டுறான் எம்பெருமான் சௌசீல்யத்தை அப்படின்னா, பெருமாள் அந்த திருவேங்கடத்தில் நிற்கிறச்ச ஆழ்வாருக்கு ஒரு விசேஷமான அந்த குணத்தை காட்டிருக்கார். திவ்யதேசங்கள்லேயே எம்பெருமான் சாமானியமாக நின்னாலேயே ஆழ்வார்களுக்கு ஒரு குணங்களை காட்டிருக்கார். அந்த குணங்களை நாம் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆச்சார்கள் திருவுள்ளத்தில் பற்றி இருக்கும் நாள் உகந்துள்ள நிலங்களிலே பிரபலனாய் குணானுபவ கைங்கரியங்களை பொழுதுபோக்காகும் அப்படின்னு சூத்திரம் விட்டிருக்கார். அப்போ இருக்கிற நாள் நமக்கு எது பொழுதுபோக்குன்னா திவ்ய தேசங்கள் தோறும் போகணும். அந்த இடத்துல ஆழ்வார்களுக்கு என்ன குணங்களை காட்டிருக்கிறான், எந்த ரூபங்களை காட்டிருக்கிறான் அப்படின்றத அனுசந்தானம் பண்ணணும். அந்த இடத்துல அந்த எம்பெருமான் பேரில் நமக்கு பிரேமை, அந்த பிரீத்தி உண்டாகணும். அங்கேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தானே நமக்கு பொழுதுபோக்குன்னு காட்டியிருக்கா. அந்த கிரமத்தில் இந்த திருவேங்கடத்தில் ஆழ்வாருக்கு என்னத்தை காட்டிருக்கிறான்னா சங்கர நாராயண ரூபம். என்ன சங்கர நாராயண ரூபம்? இது அர்த்தநாரீஸ்வரர்கள் அப்படின்னு இந்த சைவர்கள் எல்லாம் ஒரு ரூபத்தை காட்டுறாரு. ஒரு பாதி உடம்பு சிவனாக இருக்கிறது, ஒரு பாதி உடம்பு சக்தியாக இருக்கிறதுன்னு. அந்த மாதிரி எம்பெருமான் ஒரு ரூபத்தை காட்டுறான், சங்கர நாராயண ரூபம். என்னன்னா ஒரு பாதி திருமேனி எம்பெருமான் தானே ஆகா, இன்னொரு பாதி உடம்பு சிவனாக தான் காட்சி அளிக்கிறான். அந்த ரூபம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபத்தை தான் காட்டி கொடுத்துருக்கிறான் திருமலையில். ஒன்று சாத்திய வேஷம், ஒன்று சாதக வேஷம். சாத்தியம் எம்பெருமான், அவன் உன்னை பண்ணி வேற ஒன்றத்தை அடையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவனே எல்லாருக்கும் புருஷார்த்தமாக இருக்கிறான். எம்பெருமான் தானே எல்லாருக்கும் புருஷார்த்தமாக இருக்கிறான். சாத்திய வேஷம். அது இவன் சித்த வேஷனாக இருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சாத்தியம்னா எல்லாராலையும் அடையப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி எல்லாராலையும் அடையப்படுற இடத்துலையும் மற்றவர்கள் இவனை உண்டாக்க அவசியம் இல்லை, ஆனபடியாலே சித்தமாக இருக்கிறான் அப்படின்னு காட்டுடுறான். சித்த வேஷத்தை காட்டுறது. ஆனால் இந்த சிவன் பரமசிவனார் இருக்காரே, அவர் எப்படி இருக்காருன்னா சாதக வேஷம். தான் தபஸ் பண்ணி இந்த எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவரோ இல்லையோ, ஆனபடியால் அவருக்கு சாதகன் அப்படின்னு பேர். இப்போ ஒரு சாதக வேஷத்தையும் சித்தமான தன்னுடைய நிஜ வேஷத்தையும் ரெண்டும் ஒரே ரூபத்தில் காட்டியிருக்கிறான் எம்பெருமான். அதுதான் இந்த பாசுரம் காட்டுறது. தாழ்ச்சடையும் நீழ்முடியும். ஒரு அர்த்த பாகத்தில் தாழ்ச்சடை, அதாவது தபஸ்விகள் நான் தபசு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டக்கூடிய ஒரு பெரிய சடா முடி, அது காட்சி அளிக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நான் தான் அதாவது நான் தான் எல்லா லோகங்களுக்கும் ராஜா, ராஜாதிராஜ சர்வேஷாம் அப்படின்னு சொல்கிறபடிக்கு ஆதிராஜ்ய சூச்சகமான ஒரு நீழ்முடி. ஒரு பக்கத்தில் சாதகன் அப்படின்னு காட்டக்கூடிய தாழ் சடை, இன்னொரு பக்கத்தில் நான் தான் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நீழ்முடி. ஆளவந்தார் தம்முடைய அந்திம தசையில் தஞ்சமான ஒரு வார்த்தை அருளி செய்ய வேணும்னு சிஷ்யர்கள் கேட்குற காலத்தில் கடைசியாக உபதேசம் பண்ண ஒரு ரகசியம் அப்படின்னு காட்டுறார். அதாவது பெரிய பெருமாளை
திருமந்திரத்துக்கு அர்த்தமாகவும் தேவப்பெருமாளை துவயத்துக்கு அர்த்தமாகவும் திருவேங்கடமுடையானை சர்மஸ்லோகத்துக்கு அர்த்தமாகவும் நினைத்திருங்கோள் அப்படின்னு அவர் காட்டியிருக்கார். எதனால் அப்படி காட்டினார்னா, திருமந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் தான் சுவாமி, நாம் சேஷபூதர்கள் அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ. அப்போ அந்த ஆகார வாட்சனான எம்பெருமான் அவன் தான் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிறான், அவன் தான் எல்லாருக்கும் சேஷியாக இருக்கிறான்றதை இந்த பெரிய பெருமாளை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு திருக்கையை தன்னுடைய திருவபிஷேகத்தை காட்டுறாரோ இல்லை பெருமாள். என்னுடைய திருவபிஷேகத்தை பாருங்கோ, என்னுடைய முடிய பாருங்கோ, அந்த நீண்முடி எங்கே இருக்கிறதோ, விஸ்வாதிராஜ்ய பரிபர்கமான பூண்டன்மாலை தன்துளாயும் பொன் முடியும் அப்படின்னு காட்டுறபடிக்கு அந்த நீள்முடி இருக்கிறதே, அது பார்த்தாலே நான் தான் ராஜா, நான் தான் சுவாமி அப்படின்றது அங்கே காட்டப்படுறது. ஆனால் இந்த பரமசிவனாருக்கு அந்த தாழ் சடை என்ன சொல்கிறதுன்னா, நான் தான் சாதகன், நான் தான் எம்பெருமானை குறித்து தபஸு பண்ணணும் அப்படின்றத இது காட்டி கொடுக்கறது. அப்படின்றபடியில் தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன் மழுவும் சக்கரம். ஒரு பக்கத்தில் இந்த சாதக வேஷத்தை முதல்ல சொல்கிற சித்த வேஷத்தை அடுத்தடுத்து சொல்லிட்டு வரார். அதில் ஒரு பக்கத்தில் இந்த தாழ் சடை நீண்முடி சொல்லியாச்சு, இன்னொன்று சொல்கிறா ஒன் மழு சக்கரம். இவ பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒன்றும் ஹிம்சிக்கிற ஒரு மழு, ஒரு கோடரி, அது எல்லாரையும் ஹிம்சை பண்ணணும் அப்படின்னா பிடிச்சிட்டு இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த சக்கரத்தாழ்வார் பிடிச்சிட்டு இருக்காரு பெருமாள், அந்த சக்கரம் இப்படி இருக்கிறதுனா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றபடியாலேயே அதை பிடிச்சிட்டு இருக்காரு அந்த சக்கரத்தை. அதே மாதிரி சூழரவும் பொன்னானும் ஒரு பக்கத்தில் யானா கழுத்தில் சுத்தின்னு இருக்கிற ஒரு பாம்பாக இருக்கிறது. அந்த உடம்பு முழுக்க தான் பாம்பாக சுத்தின்னு உட்காண்டிருக்கார் இந்த சாதக வேஷத்தோட. இன்னொரு இடத்துல பார்த்தா தன்னுடைய இடுப்பில் கட்டிருக்கிற இந்த பொன்னரை நாள் அப்படின்னு காட்டாரே. அப்போ இந்த பொன்னானும் அப்படின்னு தான் அந்த சுவாமித்துவ சூச்சகமாக இருக்கிற அந்த அரைநாள் அந்த கயிறை காட்டுறார். அதே மாதிரி தோன்முமால் சூழும் திரண்டருவை பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னாய் சேர்ந்து அப்படின்னு இந்த அதாவது சாதக வேஷம் சித்த வேஷம் இது ரெண்டும் இதை சொல்கிறச்சேவே இது சேர்த்தியாக இருக்கிறதே, இது ரெண்டும் சேராதபடி இருக்கிறதே ஏதோ பார்க்குறதுக்கே நன்னா இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி ஏதானோ அப்படி காட்டினாரான்னா ஆழ்வார் சொல்கிறார், இல்லை நானும் அப்படி தான் நினச்சிட்டேன், ஆனால் அப்படி இல்லையே, இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே, ரெண்டும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி என்ன அவன் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு காட்டுறார். இரண்டுருவும் ஒன்றாய் சேர்ந்து என்னுடைய எம்பெருமானுக்கு, அந்த திருமலை மேல் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு இது ரெண்டு ரூபமும் ஒரு ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே தோன்றும் ஆள் அப்படின்னு ஆச்சரியம் வேற படுறார் ஆழ்வார். இந்த இடத்துல ஒன்றும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதை சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், ஆஹா பார்த்தீரா, அப்போ ஆழ்வாரே ஒத்துண்டார், இந்த திருமலை மேலே இருக்கிற எம்பெருமான் விஷ்ணு இல்லை, அவன் சிவனும் சேர்ந்தவன். முதல்ல ருத்ரன் அப்படின்னார், இல்லை அவர் அதாவது முருகன் அப்படின்னார், இல்லை அது விஷ்ணு அப்படின்னார், இந்த மாதிரி அது சக்தி தேவதை அப்படின்னார். இந்த மாதிரி பல தேவதைகளாக அந்த எம்பெருமானை அந்தந்த கொள்கையை கொண்டிருக்கிறவாளெல்லாம் சொல்லிட்டே போனாலும் இல்லையோ, அங்கே தான் ஆழ்வார் காட்டுறார். இந்த பாசுரத்தை சொன்ன உடனே தாழ்சடையும் நீண்முடியும் ஒன்முடமும் சக்கரமும் அப்படின்னு இந்த பாசுரம் சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சொன்னா, ஆஹா ஆழ்வாரே ஒத்துண்டார், இந்த சிவரூபத்தை காட்டுறார் அப்படின்னுட்டு. இல்லை நம்ம பெரியவர்கள் காட்டுற விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இல்லை இது சிவரூபம் எல்லாம் இங்கே காட்டலை, திருவேங்கடமுடையான் பூர்ணமாக விஷ்ணு ரூபத்தோடையே காட்சி அளிக்கிறார். இங்கே எங்கேயும் திருமலை மேலே போனால் அந்த மூலவர் திருவேங்கடமுடையான் அந்த அப்பன் இருக்கிறாரே, அந்த மலையப்பன் முன்னாடி போய் நின்னா அவர் எந்த தாழ் சடையும் காட்டுறதில்லை, எந்த மழுவும் பிடிச்சிக்கல, எந்த பாம்பும் தான் தரிச்சுக்கலை. அதாவது ஆபரணமாக ரெண்டு பாம்பு இருக்கிறதே ஒழியா, அந்த ஆதிசேஷனை தான் ஆபரணமாக தான் சாத்திட்டு இருக்கிற ஒழிய இங்கே சொல்கிற மாதிரி சூழரவும் அப்படின்னு கழுத்தில் சுற்றிட்டு இருக்கிற பாம்பு அப்படின்னாலும் அந்த வேஷத்தெல்லாம் இங்கே காட்டலை, அந்த சாதக வேஷத்தெல்லாம் இங்கே காட்டலை. பின்ன ஆழ்வார் இப்படி பாடியிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பதில் சொல்கிறார் நம்முடைய பெரியவர்கள். அது அந்த குணத்தை காட்டினான்னு வச்சுக்கணுமே ஒழிய அந்த ரூபமே இங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. திருமலையில் இருக்கிறது எம்பெருமான் தான், விஷ்ணு தான், அதில் ரெண்டாம் பட்சமே கிடையாது. எப்படி திரிவிக்ரமனா இருந்தவன் இந்த திவ்யதேசத்தில் நிற்கிறா அப்படின்ன உடனே அப்போ திருவேங்கடமுடையில பாடுறச்சே
அநேகமாக இந்த முதலாழ்வார்கள் எல்லாம் பரத்வத்தில் நோக்கு உள்ளவா. விபவத்தை பாடணும்னா அநேகமாக திரிவிக்ரமனை தான் பாடுவா. அதே மாதிரி அர்ச்சைன்னா பாசுரந்தோறும் திருவேங்கடமுடையாள் அப்படின்னு எடுத்துடுவா. அந்த மாதிரி இருக்கிற அந்த திரிவிக்ரமாவதாரத்துலையும் திருவேங்கடத்துலையும் இருக்கிற அந்த ஆசைய வாழ்களுக்கு, ஏன்னா அந்த ரெண்டு இடத்துல பரத்வத்தை காட்டுறான் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி திருவிக்ரமனே இந்த திருவேங்கடமுடையான நிற்கிறான் அப்படின்னு பாசுரம் விட்டு காட்டினால், அப்போ திருவேங்கடமுடையனை பார்த்து திரிவிக்ரமன் நிற்கிறான் சொல்ல முடியும் இல்லையே. அந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணின எம்பெருமான் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லாம இல்லையா, திரிவிக்ரம அவதாரத்தோட இங்கே நிற்கலையே. அந்த திரிவிக்ரமான நின்ன அந்த எம்பெருமான் அதே கல்யாண குணங்களை காட்டிக்கொண்டு நிற்கிறான்னு அர்த்தமே வழியா, அதே அவதாரம் இங்கே பார்க்கிறோன்னு இல்லையே. அந்த மாதிரி தான் இந்த சங்கர நாராயண ரூபமும் கூட அந்த ரெண்டும் தன்னுடைய ஒரு திருமேனியில காட்டி கொடுத்தான் அப்படின்ற அந்த கல்யாண குணம், அந்த சௌசீல்யத்தை காட்டிக்கொண்டு இந்த திருவேங்கடத்தில் நிற்கிறான் அப்படின்னு அர்த்தமே ஒழிய, இந்த திருவேங்கடத்திலேயே இந்த சிவனை பார்த்துள்ளான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றத பரமஸ்பஷ்டமாக எடுத்து காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த பாசுரத்தில் தாழ்ச்சடையும் நீழ்முடியும் அப்படின்ற பாசுரத்தில். அது மேலே 64வது பாசுரத்தில், அதாவது இத்தனை தூரத்துக்கு இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டு தான் இந்த திவ்ய தேசங்களில் வர்த்திக்கிறானே, இந்த பிரயோஜனாந்தரபரரான இந்த தேவதைகளுக்கு கூட தான் காரியம் பண்ணி நிற்கிறதுக்காக வந்து, அதாவது அந்த தேவதா, அதாவது பிரயோஜனாந்தரபரர்களான அந்த தேவதைகளுக்கு கூட தான் காரியம் பண்ணி கொடுக்குற ஒரு சுபாவத்தை உடையவன் அப்படின்றத அடுத்த பாசுரத்தில் காட்டுறார். இசைந்தரவும் வெற்பும் கடலும் வசைந்தங் அமுதுபடுப்பார், அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்றதும் ஆங்கு அப்படின்றத பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். திவ்ய தேசங்களில் வாசம் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம், அதாவது அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கிற நம்மை எல்லாம் கை கொள்றதுக்காக தான் இந்த திவ்ய தேசங்களில் வாசம் பண்ணுறான்றது ஒரு அர்த்தம். ஆழ்வார்கள் இருக்கிறாளே, அந்த அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கிற அந்த ஆழ்வார்கள் எல்லாம் கை கொள்றதுக்கு, அந்த ஆழ்வார் வழியில் நடக்கக்கூடிய பிரபன்னர்களான நம்ம எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து வர்த்திக்கிறா, இந்த திவ்யதேசங்களில் நிற்கிறா அப்படின்றது ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்னொரு உத்தேசமும் உண்டு இந்த திவ்ய தேசங்களில் நிற்கிறதுக்குன்னா. என்ன அர்த்தம், என்ன உத்தேசம் அப்படின்னா, பிரயோஜனாந்தரபரர்களான தேவதைகள் இருக்காள் இல்லையோ, அந்த தேவதைகளுக்காக எம்பெருமான் சில காரியங்களை பார்த்தா, அந்த காரியங்களை பார்த்து அவனுக்கும் அந்த திருமேனி அசைவு உண்டாறதோ இல்லையோ, அந்த அசைவு தீர தான் இந்த திவ்ய தேசங்களில் வந்து நிற்கிறான் அப்படின்றத இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். மங்களாசாசனம் பண்ணி கொண்டு பாடுற இந்த பாசுரம் அப்படின்னு காட்டுறார். இசைந்தங்க அரவமும் வெற்பும் கடலும். அரவம் பாம்பு, வாசுகி பாம்பு. வெற்பு மந்தர மலை. கடல் திருப்பார்கடல். எங்கேயான ஒரு பார்க்கடலை கடையிறது அப்படின்றது முடியுமா? அப்படியே கடலை கடையணும் அப்படின்னு முடிஞ்சாலும் எதை மத்தாக வைக்கணும்? ஒரு மந்தர மலையை மத்தாக வச்சுட முடியுமா? அப்படியே மலையை வச்சாலும் அத்தனை பெரிய கயிறுக்கு எங்கே போகிறது அப்படின்னா, ஒரு வாசுகியை சுற்றி, அதாவது அந்த வாசுகி பாம்பை அதுக்கு ஒரு கயிறாக வச்சு அந்த மந்தர மலையை கடைய முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு துளி கூட யோசனை பண்ணாமல் இதெல்லாம் நடத்தி காட்டிருக்கிற எம்பெருமான். இதெல்லாம் சேர்த்தி என்னோ அப்படின்னா எல்லாமே இசைந்து ரொம்ப பொருத்தமாக தெரியுறதா. அதாவது எம்பெருமான் ஒரு காரியத்தை பண்ணினால் அதில் அந்த பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது காணவே முடியாது. அவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது. அந்த பார்க்கடலில் கிடையாச்சு மந்திரத்தை நட்டு நடுவில் நட்டு அதுக்கு வாசுகியை கயிறாக சுற்றி, நீனாகம் சுற்றி, நடுவரை நட்டு அப்படின்றபடிக்கு இந்த மாதிரி வாசுகியை தான் கயிறாக சுற்றி தான் இந்த பார்க்கடலெல்லாம் கடைஞ்சு கொடுத்துருக்கான எம்பெருமான். அது ரொம்ப ஆச்சரியமான சேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த சேர்த்தி எதுக்காக அப்படின்னு கேட்டான். எதுக்காகன்னா, இந்த இந்திராதி தேவதைகள் எல்லாம் இருக்கலாம் இல்லையோ, அவர்களுடைய ஒரு அஜ்ஞானத்தாலே தங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் தொலைச்சுண்டப்போ இந்த எம்பெருமான் கிட்ட வந்து கதறி அந்த ராஜ்யத்தை வீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற காலத்தில் எம்பெருமான் இந்த பார்க்கடலை கடைங்கோ, அதில் அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டு வாழலாம்,
அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு அந்த பெரிய திருப்பார்கடலை நான் கடந்து கொடுத்தான். அதை காட்டுறாங்க. கடலும் பசைந்தங் அமுது படைப்பா, எல்லாமே சேர்ந்து இந்த அமிர்தத்தை உண்டாக்கணும் அப்படின்ற விதத்தில் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைச்சி இந்த விஷயத்தை பண்ணி கொடுக்கறது. இந்த அமிர்தத்தை எல்லாம் உற்பத்தனம் பண்ணி அந்த தேவதைகளுக்கு கொடுத்தான எம்பெருமான் அந்த காலத்தில் பார்த்தான். அந்த அமுதில் வரும் பெண்ணமுதான இந்த மகாலட்சுமி நாச்சியாரே தன்னுடைய திருமார்களை சேர்த்துண்டு தான் நேராக வந்து திருவைக்காலை சயனிச்சுண்டார பெருமாள். ஏன் அப்படின்னாக்கா அசைந்து கடைந்த வருத்தமும் அப்படின்ற ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். அப்பா உன்னுடைய திருமேனி எப்பேற்பட்டதுன்னா புஷ்பஹாச சுகுமாரமான திருமேனி. பெரிய பிராட்டியார் சப்ரேம பீதி கமலாகர பல்லவாபியாம் சம்வாகனேபி சபதிக்லவம் ஆததானோ காந்தௌ அவாங்மனசகோச்சர சௌகுமாரியோ அப்படின்னு காட்டுறபடிக்கு பெரிய பிராட்டியார் ரொம்ப பயத்தோட கூட அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடிக்க வர்ற காலத்துலையும், பயம் எதுக்குன்னா ஐயோ இந்த பெருமாள் திருவடிக்கு என்ன வந்துடுறதோ அப்படின்ற பயத்தோட நிதானமாக பிடிக்கிற காலத்துலையும், அதுவும் எதை பிடிச்சுன்னா பெரிய பிராட்டியார் தன்னுடைய கரப்பல்லவங்கள் அந்த பெரிய பிராட்டியோட கையே புஷ்பங்களை போல இருக்கும், தாமரை மொட்டு போல இருக்கும். அப்பேற்பட்ட அந்த தாமரை மொட்டாலேயே தொடரத்துக்கு வந்தால் தொடவும் கூட இல்லை, கிட்ட வந்தாலே சிவந்து போகிறது அந்த திருவடி. அந்த அளவுக்குன்னா அந்த சௌகுமாரியம் இருக்கிறது. அவனுடைய திருமேனியில மென்மை அப்படின்னு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சௌகுமாரியத்தை நினைச்சாலே இவளுக்கு பயமா இருக்கிறது. அந்த மாதிரி இந்த சம்வாகனம் பண்றச்சேவும் அதை பிடிச்சு விடுறச்சேவும் சபதிக்லவம் ஆததானம் அப்படி பெரிய பிராட்டியார் திருக்கை படுறதே பொறுக்கல்ல இந்த திருவடிக்கு அப்படின்ற ஒரு சௌகுமாரியம் இருந்தால், ஆழ்வார் கேட்கிறார் அப்பேற்பட்ட திருமேனியை வச்சு இவெல்லாம் பார்க்கடல் கழிஞ்சிருக்காளே என்ன வந்தது இந்த தேவதைகளுக்கு. ஆழ்வார்க்கு ஒரு பெரிய துக்கம். கேட்குறார் இந்த அமிர்தத்தை கடையணும் அப்படின்னா அவர்கள் கடைஞ்சிட்டு போக வேண்டியது தானே. இந்த தேவதைகளுக்கு அல்பமான இந்த உப்புச்சாரான இந்த அமிர்தத்தை கடையறதுக்கு என்னுடைய அமிர்தம் தான் கிடைச்சதா? என்னுடைய அமிர்தமான இந்த எம்பெருமான் ஆறாம் ஓதானா இருக்கிறானே அந்த அமிர்தம் தான் கிடைச்சதா? இவர்களுக்கு தாங்களே இந்த விஷயத்த பண்ணி கொண்டு போறது தானே. என்னுடைய அமிர்தத்தை ஏன் இவா எல்லாம் இப்படி இழுக்கிறா அப்படின்னு அந்த வருத்தம் அந்த மங்களாசாசனத்தோட பாடுற அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்றதும் ஆங்கு அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி அந்த பெரிய திருப்பார்கடலை கடைஞ்சே கண்ணா ஆனபடியால வந்த அசைவா, ஆனபடியால வந்த களைப்பா. அதனாலே தான் இந்த திருக்காஞ்சி அப்படி திருக்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பக்கத்தில் ஊரகத்தில் நிற்கிறேன், பாடகத்தில் அமர்ற, இந்த வெக்காவில் சயனித்திருக்கிறேன், இதெல்லாம் அதனாலே தானோ அப்படின்னு கேட்டு. அது என்னவோ தெரியல, எல்லா ஆழ்வார்களும் சமானமாக ஒரு விஷயத்தை காட்டுறது. அதாவது அடுத்த இந்த திருமணிசை பிரான் அவர் பாடுறச்சேவும் இதே மாதிரி இந்த கிரமத்திலேயே காட்டுறார். அதாவது திருவெக்கா என்ன, ஒரு பக்கத்தில் பாடகம் என்ன, ஒரு பக்கத்தில் ஊரகம் என்ன, இந்த 3 பெருமாளை சேர்த்தே பாடுறார். நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ள அப்படின்னு பாடுறச்சே. அப்போது நிற்கிறது, இருந்தது, கிடந்தது அப்படி 3 சொன்னாலே இந்த 3 திவ்யதேசங்களை குறிப்பிட்டுறார். அந்த மாதிரி தான் இங்கேயும் காட்டுறார். கச்சி வெக்காவில் கிடந்து இருந்து நின்னதும் ஆங்கு அப்படின்றதுல வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். கிடந்து திருவெக்காவில் தான் யதோக்தகாரியா சயனித்திருக்கிறான். இருந்துன்னா பாடகத்தில் தான் அமர்ந்திருக்கிறான் பாண்டவ தூதனாக. நின்னதுவும் அப்படின்னு ஊரகத்தில் தான் திருவிக்கிரம பெருமாளாக நிற்கிறான். இந்த மாதிரியெல்லாம் நின்னது எதுக்கு அப்படின்னாக்கா அன்னைக்கு பார்க்கடல் கடந்த அசைவோ இந்த மாதிரி நிற்கிறையே. இதே மாதிரி முன்னாடியும் ஒரு பாசுரத்தை பார்த்துருக்குறோமே, அந்நிவ்வுலகம் வளர்ந்த அசவேகோல் இன்னிருந்து வேளுக்கை நீழ்நகர்வாய் அப்படின்னு திரிவிக்ரமாவதாரத்தில் அந்த லோகங்களெல்லாம் நடந்த அசைவோ இந்த மாதிரி வேளுக்கையில் வந்து நீ அமர்ந்திருக்கிறது அப்படின்னு அங்கே காட்டிருக்காரு. அதே விஷயந்தான் இங்கேயும் தான் காட்டுறார். கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்னதும் ஆங்கு அப்படின்னு அந்த மங்களாசாசன ரீதியில் இந்த பாசுரத்தை காட்டுறார். அதுக்கு அடுத்தது 65ஆம் பாட்டில் அந்த அமிர்தம் பண்ணின ஆயாசம் மாத்திரம் இல்லை, இன்னும் தன்னுடைய பக்தர்களுக்காக எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கான் தெரியுமா. தான் அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறான், விபவாவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறான். ஒரு பெத்தவளுக்கு தன்னுடைய குழந்தை ஒரு சின்ன காரியம் பண்ணாலும்
ஐயோ என்னுடைய குழந்தை என்னமா பண்ணிது தெரியுமா, எத்தனை காரியம் பண்ணிது தெரியுமா அப்படின்வா. அந்த மாதிரி ஆழ்வார் பார்த்து அந்த எம்பெருமான் பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் தான் பட்டியலிட்டு இத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கிறான், இத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றதுக்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு பொங்கும் பரிவோ இல்லையோ. அப்போ அந்த பரிவோட அந்த மங்களாசாசன பரத்தையோட தான் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். அங்கற் கிடறின்னி அந்தி பொழுதத்து மங்க விரணயன தாகத்தை பொங்கி அறிவுருவாய் பிளந்த அம்மானவனே கரியுருவம் கொம்போசித்தான் காய்ந்து அப்படின்னு இந்த நரசிம்மாவதாரத்தை இங்க ஸ்மரணம் பண்றான். நரசிம்மாவதாரம் எல்லாருக்கும் தெரியவே தெரியும். ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ ஜீர சுவாமி அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அப்படி என் கேட்டிருக்கிறது. நரசிம்மாவதாரத்தில் விசேஷமான ஒரு பரிவுண்டு, ஸ்ரீ மடத்தினுடைய ஆராத்திய மூர்த்தியும் அப்படின்னு இருக்கிறபடியாலே. அதாவது பாகவதத்தில் 2 அவதாரங்கள் ஒப்பிட்டு பார்த்தோமையானால் எது ஒசத்தி அப்படின்னு பார்த்தோமையானால், ஒன்றும் ஒரு பக்கத்தில் கிருஷ்ணாவதாரம், ஒரு பக்கத்தில் நரசிம்மாவதாரம். 2த்துல எது பெருசுன்னா, இது எது பெருசு அப்படின்ற போட்டிக்கெல்லாம் நாம் போக வேண்டாம், வேதவியாசரை இதுக்கு பதில் கொடுத்துட்டார் அப்படின்றார் சுவாமி. எப்படி சுவாமி வேதவியாசர் என்ன பதில் கொடுத்தா, என்ன முடிவு சொன்னார் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறச்சே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு அந்த எம்பெருமானை காட்டுறச்சே அத்புதம் பாலகம் அப்படின்றார். அந்த எம்பெருமான் பாலகனா வந்தானே, ஒரு சின்ன குழந்தைய வந்தானே, அப்போது அத்புத ரூபத்தில் வந்தான். என்ன அத்புத ரூபம்னா, சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடிச்சிண்டு ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் சோபி கௌஸ்துபம் அப்படின்னு எல்லா லட்சணங்களோட தான் வந்து பிறந்தான் அப்படின்னெல்லாம் இருக்கிறது. எல்லா ஆபரணங்களோட எல்லா ஆயுதங்களோட தான் வந்து பிறந்தான் அப்படியெல்லாம் காட்டுறது. அத்புதம் பாலகம் 4 தோள்களோட வந்து பிறந்தான். சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் அப்படின்னு எல்லாம் காட்டுறச்சே இந்த விஷயங்களை காட்டுறான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஊரில் ஒரு குழந்தை பிறந்து பார்த்ததே இல்லை. கண்ணன் கிருஷ்ணாவதாரமே அத்புதம் அப்படின்னு பார்த்தான். இந்த மாதிரி முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து பார்த்ததில்லை, இப்போ பிறந்திருக்கிறான் அப்படின்னா அத்புதம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நரசிம்மாவதாரத்தை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் காட்டப்படுறது பாகவதத்தில். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா அத்ரஷ்யத அத்தியுத ரூபம் உத்வஹன்னு ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். பக்கம் முதல்ல 4 திருத்தோள்களோட கூடியிருக்கிறான்னா குறைஞ்சபட்சம் மனுஷ ரூபம் அப்படின்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த எம்பெருமான் நரசிம்மனா வந்தானே, என்னன்னு வர்ணிக்கிறது, அத்தியுத ரூபம் உத்வஹன். இது வெறும் அத்புதம். கிருஷ்ணாவதாரம் வெறும் அத்புதம், நரசிம்மாவதாரம் அத்தியுதம் அப்படின்னு அவரே காட்டுவிட்டார். ஏன் அப்படின்னா, ந மிருகம் ந மானுஷம். இந்த பக்கம் நரம் மிருகம், அதாவது ஒரு பக்கத்தில் மிருகமாகவும் இல்லை, ஒரு பக்கத்தில் மனுஷனாகவும் இல்லை, நரங்கலந்த சிங்கமாக தான் அவதரித்தானே. அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வஹன்னு. இது முன்னாடி பார்த்ததே கிடையாது, அதை காட்டுறது. ஸ்தம்பே சபாயா நமிருகம், அதாவது சத்தியம் விதாத்து நிஜ விருத்திபாஷம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வஹன்னு ஸ்தம்பே சபாயா. அந்த முன்னாடி பார்த்திருக்காத ஒரு ரூபத்தை இப்போ பார்த்தா, இது எங்கேயும் யாரும் தெரியாத ஒரு ரூபம், ஒரு மிருகமும் இல்லை, ஒரு மனுஷனாகவும் இல்லை, நரசிம்மனா தான் அவதரித்தார் அப்படின்னு காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த அவதாரம் எதற்காக அப்படின்னாக்கா, அதுதான் இங்கே பாசுரத்தில் காட்டுறான். அங்கற் கிடறின்னி அந்தி பொழுதத்து. அந்த பிரஹ்லாதாழ்வான் பக்கத்தில் ஹிரண்யகசிபு பட்ட அபச்சாரம், அதுதான் காரணம். ஈஸ்வரன் அவதாரம் செய்து அந்த செய்த ஆணை தொழில்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அவன் ராமனா வந்தான், கிருஷ்ணனா வந்தான், நரசிம்மனா வந்தான், அவன் பண்ணதெல்லாம் ஆணை தொழில்கள், ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள், சாகசங்கள். இந்த மாதிரி ஆணை தொழில்கள் எல்லாம் எதனாலே பண்ணினான் அப்படின்னாக்கா, பாகவதாபச்சாரம் பொறாமையாலே. பாகவதர்களிடத்துல தான் அபச்சாரம் பட்டிருக்கிற அந்த துஷ்டர்கள் இருக்காளே, அவர்கள் எல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றபடியாலே அதுதான் காரணம் அப்படின்றத நஞ்சியர் சாதிக்கிறான். நஞ்சியர் அப்படிதான் சொல்லுவாராம். அப்போ பாகவத அவதாரம் பண்ணின இடங்கள்ல அந்த அபச்சாரம் பண்ணினவர்களை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றபடியால தான் ஈஸ்வரன் அவதரித்து செய்த ஆணி தொழில்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ எத்தனை அவதாரங்கள் உண்டோ, எத்தனை
அவருடைய சேஷ்டிதங்கள் உண்டோ அது எல்லாமே பாகவதாபச்சாரம் பொறாமையாலே அப்படின்னு காட்டுறாளே. அந்த மாதிரி இந்த பிரஹ்லாதாழ்வான் பக்கத்தில் ஹிரண்யகசிபு பட்ட அபச்சாரங்கள் ஒன்றா ரெண்டா? அப்போ அத்தனை அபச்சாரங்கள் தன்னுடைய வயிற்றுல விழுந்த பிள்ளை இப்படின்னு கூட பார்க்காம அவனை கொல்லணும் முற்பட்ட காலத்தில், அதுவும் விசேஷித்து எம்பெருமானுடைய பரம பக்தனாக இருக்கிற அந்த பிரஹ்லாதாழ்வனை கொல்லணும் பார்க்குற காலத்தில் அவனை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் தான் நரசிம்மனா வந்த இடத்துல ஏதோ தப்பிச்சு ஒழிஞ்சு ஏதோ காரியம் பண்ணாரான்னா கிடையாது. அந்தி பொழுதத்து ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அவர் எப்போ அவதரித்தார் அப்படின்னா சந்தியா காலம். எதனால சந்தியா காலம்? சில பேர் சொன்னா சந்தியா காலம் ஏன் அப்படின்னாக்கா, கார்த்தாலே வந்தா ஹிரண்யகசிபுவும் சாக மாட்டான், ராத்திரியில் வந்தா பகலில் வந்தா சாக மாட்டான், ராத்திரியில் வந்தா சாக மாட்டான், அவனுக்கு தான் வரவலம் இருக்கிறதே, ஆனபடியால எம்பெருமான் சாயங்கால வேளையில் வர வேண்டி இருந்தது அப்படின்னா. ஒருத்தர் சொன்னார், ஏதோ போனா போகிறது அந்த வரம் அது பொய்யாயிடக்கூடாதேன்றபடியாலே அதுக்கு கட்டுப்பட்டு வந்தாரே பெருமாள். அந்த மாதிரி வந்தாரே வழிய என் பெருமாளுக்கு மட்டும் சக்தி இல்லைன்னு அந்த வரபலத்தை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி அவனை கிழிக்கிறதுக்கு அவனுடைய அந்த உடலை கிழிச்சு போகட்டுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லையான்னா நல்ல சக்தி உண்டு. இருந்தாலும் அந்த பிரம்மாவும் தன்னுடைய பக்தனாச்சே, அவனுடைய வார்த்தை பொய் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கட்டுப்பட்டு வந்தானே வழியா வேற இல்லை. இது எங்கே காணலாம்னா அதை சொன்னார், பகல்ல கூடாது ராத்திரியில கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான். ஆமாம், அப்போ சாயங்கால வேளையிலேருந்து தானே எடுத்திருக்கான் அந்த அவதாரத்தை. ஆமாம், இப்போ ரெண்டும் இல்லாத இந்த சந்தி சொல்கிற மாதிரி கார்த்தாலே ஒரு சந்தி உண்டோ இல்லையோ? ராத்திரி, அதாவது பகல் முடிய போகிறது ராத்திரி ஆரம்பிக்க போகிறதுன்றது ஒரு சந்தியா காலம் தான் பேர். அதே மாதிரி தான் ராத்திரி முடிய போகிறது பகல் ஆரம்பிக்க போகிறதுன்றது ஒரு சந்தியா காலம் தானே. அந்த காலத்தில் ஏன் அவதரிக்கல? அப்போ அவதரிச்சிருந்தாலும் அந்த வரம் சொன்னபடிக்க பறிச்சிருக்குமே. பண்ணலை பெருமாள். இத்தனைக்கும் பரம சாத்விகமான காலம் அந்த இடத்துல அவதாரம் பண்ணியிருந்தா இன்னும் ஸ்ரேயஸ்கரமாக இருந்திருக்குமேனா நாம் அந்த மாதிரி சொல்ல. ஆனால் எம்பெருமான் வேணும்னு அந்த காலத்தில் அவதாரம் பண்ணாமல் சாயங்காலத்தில் தான் அவதரிச்சிருக்கிறான். ஒரு அதாவது அந்தியம் போதில் அறியுருவாகின்னு சாயங்காலத்தில் தான் அவதரிச்சிருக்கிறான். அந்த சந்தியா காலம் சாயம் சந்தியை தான் தேர்ந்தெடுத்திருக்கார் பெருமாள், பிராத சந்தியை எடுக்கல. ஏன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் நம்முடைய ஆச்சாரியர்கள். அசுரனுக்கு எப்போ பலமோ அப்போ போய் அடித்தாதான் தன்னுடைய அந்த பெருமை தெரியும். கார்த்தால வேளை, அதாவது பகல் வேளையில் அசுரர்களுக்கு பலம் கம்மி, ராத்திரி வேளையில் ரொம்ப ஜாஸ்தி, அவர்களுக்கு பலம் ரொம்ப அதிகமாக போயிடும். அப்போது பகல் ஆரம்பிக்கிற நேரம், ராத்திரி முடிஞ்சுடுத்து பகல் ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னா அந்த சந்தியில் எப்படி இருக்கும்னா அசுரர்களுக்கு எல்லாம் பலங்களெல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். அந்த போதில் போய் 2 தட்டு தட்டினா பெருமாளுக்கு பெருமைன்னு யாரும் சொல்லவே மாட்டான். சுவாமி, அசுரனுக்கு பலமெல்லாம் குந்து போச்சு, ஆனபடியாலே இந்த பெருமாள் ஏதோ அந்த ஆப்பர்ச்சுன் மொமெண்ட் அப்படின்றாலே அந்த மாதிரியான ஒரு காலத்தை பார்த்து அவர் விஷயத்தை சாய்ச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வம்ப வேண்டாம், என்னுடைய பெருமையை ஊரே பார்க்கட்டும் அப்படின்னு பெருமாள் அவதரிக்கிறச்சே ஆனபடியாலேயே சாயங்காலத்தில் பிறந்தாராம். ஏன்னா அசுரர்களுக்கும் இந்த ராட்சசர்களுக்கும் பலம் ஓங்கி நிற்கிற காலம். தான் நரசிம்மனை அவதரிக்கிறான்னா தான் சண்டை இடுறதுக்கு தனக்கு சரியா இருக்கிற கூடிய ஒரு எதிரியை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? அவனுக்கு பலம் மிக்கி இருக்கிற காலத்துல என்ன அவன் முன்னாடி போகணும் அப்படின்னு சாயங்காலத்தை தோன்றினார பெருமாள். அந்தி பொழுதத்து அங்க கிடரெண்ணி அந்தி பொழுதத்து மங்க இரணியனது ஆகத்தை. அந்த ஹிரண்ய கசிப்புவுக்கு பலம் கூடி இருக்கக்கூடிய காலமான சாயங்காலத்தில் அவதரிச்சு, ஆனால் அவனுடைய ஒளி மங்கி போகிற அளவுக்கு அவனை வதம் பண்ணி அவனுடைய உடம்ப பிளந்து தான் அந்த ருதிரங்களெல்லாம் பானம் பண்ணினார் அப்படின்னு காட்டுறதோ இல்லையோ. அந்த மாதிரி பொங்கி அரியுருவமாய் பிளந்த அம்மான் அவனே. பொங்கி வந்தா, அரியுருவமா வந்தா. அதாவது நரசிம்மரை பற்றி ஒரு மந்திரம் சொல்லப்படுறது உண்டு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற அந்த வைபவங்கள் எல்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளே சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி
அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் நம்முடைய பெரியவர்கள். அப்போ ஒரு பக்கத்துல அவன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றபடிக்கு அவன் பொங்கி வந்தான். அதே மாதிரி பீஷணம் அப்படின்ற ஜுவலந்தம் அப்படின்றபடிக்கு தான் ஒரு ஜுவாலா சிம்ஹனா தான் அவதரிச்சு காட்டினான் அப்படின்னு அந்த வீரத்தை அங்க காட்டுறார். அவனுடைய அந்த தேஜஸ் அங்க காட்டுறான். எம்பெருமானுடைய அந்த வீரம், அவனுடைய தேஜஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க காட்டி அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா நம்முடைய பெருமாள் அப்படின்னு அதை அனுபவிக்கிறார். இப்போ ஒரு பக்கத்துல இந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணின இந்த விஷயம் சொல்லப்படுறது. இதுக்கு அடுத்த பாசுரம் இருக்கிறதே, அதாவது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த 65ஆம் பாசுரத்திலேயே அவனே கரியுருவம் கொம்புசித்தான் காய்ந்து அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறார். அந்த எம்பெருமானே இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கா. அதே பாகவதாவசாரம் பொறாமையாலே அவன் பண்ணின இன்னொரு காரியம் அப்படின்னா, குவலையா பீடம் அப்படின்ற ஒரு பெரிய யானையை வீழ்த்தி அதனுடைய தந்தம் அதை முறித்தான் எம்பெருமான். இங்க என்ன பாகவதாபசாரம் சுவாமின்னா, தன்னுடைய தாயாரும் தகப்பனாரும் அந்த வசுதேவ தேவகிகளை நலிந்தானோ இல்லையோ கம்சன், அதே மாதிரி பூமி பிராட்டி வந்து பிரார்த்திக்கிறா, முதல்ல சரணாகதி பண்றா. இந்த கம்சன் முதலான இந்த அசுரர்கள், இந்த ராட்சசர்கள் இவெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து எனக்கு பாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, என்னை ரொம்ப ஹிம்சிக்கிறான். பூமி பிராட்டி சரணாகதி பண்ணவே தானே கண்ணனை அவதரிச்சிருக்கிறா. அப்போ அந்த பூமி பிராட்டியினுடைய, அதாவது பூமி பிராட்டி பக்கத்துல இவ பட்டு இருக்கிற அபச்சாரம் என்ன, இந்த பாகவதர்களான வசுதேவ தேவகிகளுக்கு பக்கத்துல அவ பட்டிருக்கிற அபச்சாரம் என்ன, இதெல்லாம் போக்குறதுக்கு கம்சனையே முடிக்கணும் வந்தவர். அதுக்கு முன்னாடி கம்சனுக்கு முன்னாடி நின்று இருந்த அந்த குவலையா பீடம் அப்படின்றத துவம்சம் பண்ணினார், மல்லர்களை எல்லாம் நிரசனம் பண்ணினார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரன் அவதரித்து செய்த ஆணி தொழில்கள் எல்லாம் எதுக்காகன்னா பாகவத அபச்சாரம் பொறாமையாலே அப்படின்னு காட்டுறாரு. இந்த மாதிரியா எம்பெருமான் பல காரியங்களும் பண்ணியிருக்கார் அப்படின்னு காட்டுறது. இது மேலே 66ஆம் பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றார். எம்பெருமான் இந்த மாதிரி அத்தியுத ரூபமே ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தனித்து ஒரு ரூபத்தை எடுத்துண்டு தான் இந்த வேஷத்துல வரணும், அந்த வேஷத்துல வரணும், இங்க அவதாரம் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தங்கள் இருந்தா மட்டும்தானா விரோதியை நிரசனம் பண்ண முடியும்? இல்ல இல்ல, நம்முடைய பெருமாளுக்கு என்ன வைபவம் தெரியுமா? வெளியில ஒரு சிந்தனையும் இல்லாம தன் பாட்டுக்கு சயனித்திருக்கிற போதும், தன் பாட்டுக்கு தான் தூங்கி இருக்கிற போதும் கூட விரோதிகள் தன்னடைய வந்து உயிரை விட்டுடுறா. அதுதான் நம்ம பெருமாளுக்கு இருக்கிற வைபவம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் இந்த பாசுரத்துல. அதாவது காய்ந்துரலை மாத்தி கதிரிலகு மாமணிகள் எய்ந்த பணக்கதிர் மேல் வெவ்வுயிர்ப்ப வாய்ந்த மதுகைடவரும் வயிறுகி மாண்டார் அது கேடவர்க்கு இறுதி ஆங்கு அப்படின்னு காட்டுறோம். அதாவது மதுகைட்டபர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், பெருமாளாலே எப்படி அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றத இந்த பாசுரத்துல காட்டுறான். எம்பெருமான் ஒன்றும் பெருசெல்லாம் கஷ்டமே படல, தான் திருவனந்தாழ்வான் மடியில சயனித்திருக்கிறான் எம்பெருமான். உத்சங்கே அனந்த போகினகா, அவன் சயனித்திருக்கிற காலத்துல அந்த அனந்த போகி அனந்தாழ்வானுடைய உத்சங்கத்துல மடியில திருமடியில தான் சயனித்திருக்கிற காலத்திலேயே அந்த மதுகைட்டவர்கள் தாங்களே வந்து வீட்டில் பூச்சி எப்படி நெருப்புக்குள்ள பூந்து தானே உயிரை விட்டுறதோ அந்த மாதிரி இந்த மதுகைட்டவர்கள் வந்து எம்பெருமானை பார்த்து அந்த தேஜஸ் தாங்காம தாங்களே உயிர் மாண்டார் அப்படின்னு காட்டுறது. அப்போ அந்த திருவனந்தாழ்வான் மடியில பெருமாள் சயனித்திருக்கிறாரே, அந்த திருவனந்தாழ்வான் எப்படி இருக்கிறார்னா அந்த பணங்கள்ல மணிகள் எல்லாம் ஜொலிக்கிறது. அந்த மணிகள் எல்லாம் ஜொலிக்கிறது. அது ஒரு பணத்துல இருக்கிற மணியே அவ்வளோ பிரகாசமா இருக்கும்னா அனந்தாழ்வானுக்கு 1000 பணங்கள். அப்போ அந்த 1000 பணங்கள்லயும் அந்த மணிகள் எல்லாம் ஜொலிக்கிறச்சே எப்படி இருக்கிறதுனா அந்த மணிகள் அந்த ஒளி விடுறதோ இல்லையோ கோபத்தோட இந்த ஒளியை விடுறதா. என்ன கோபம்னா இருட்டை பார்த்து அது சண்டை போடுறதா. என்னமா நீ இருக்கலாம், முதல்ல நீ இருட்டுன்றது ஒரு வஸ்துவை இருக்கக்கூடாது, நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு அதோட சண்டை போட்டு அதை துவம்சம் பண்ற பார் அப்படின்னு அந்த கோபத்தோட கிளர்ந்து எழுறதா அந்த மணியில இருக்கிற ஒளி. அந்த மாதிரி அந்த ஒளியோட கூடி இருக்கிற மணிகள் எல்லாம் தன்னுடைய பணத்துல வச்சுண்டு இந்த ஆதிசேஷனானவன்
தான் அப்படி இருக்கிற காலத்துல தன்னுடைய மடியில எம்பெருமான் சயனித்திருக்கிறார். அந்த மாதிரி அந்த சயனித்திருக்கிற காலத்துல வாய்ந்த மதுகைட்டவரும் வயிறுருகி மாண்டார். அந்த காலத்துல எம்பெருமான் சயனித்திருக்கிறானே, இவனை ஹிம்சிச்சுடலாம் அப்படின்னு அவன் பக்கத்துல வந்திருக்கிறான் இந்த மதுகைட்டவர்கள். ஆனா அந்த மதுகைட்டவர்கள் வந்தால் என்ன நடந்ததுன்னா, அவனுடைய தேஜஸை பார்த்து அந்த பணமணிகள்ல இருக்கிற, அதாவது பணங்கள்ல இருக்கக்கூடிய மணி அது எப்படி இருட்ட போக்கித்தோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட இருக்கிற தேஜஸ் இவர்களை அழிச்சுடுத்து அப்படின்னு காட்டுறார். வயிறுருகி மாண்டார், அது கேடவர்க்கு இறுதி ஆங்கு, அது கேடவர்க்கு. அதாவது ஆழ்வார் சொல்றார், என்னுடைய எம்பெருமானை ஹிம்சிக்கிறதுக்குன்னு வந்தாலே வேணும், இது வேணும், இன்னும் வேணும் அவர்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். மங்களாசாசன பரத்தை அப்படின்றத அடிக்கடி எடுத்து காட்டுறார். அப்படி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சைனித்திருக்கிற ரூபம் இருக்கிறது, எம்பெருமான் சைனித்திருக்கிற கோலம், ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் அப்படின்னு அனுபவிக்கிறபடிக்கு அந்த தன்னுடைய சௌந்தரியம் என்ன, லாவண்யம் என்ன, தன்னுடைய குணங்கள் என்ன, இதெல்லாவத்தையும் நல்ல பிரகாசம் படுத்துற மாதிரி எம்பெருமான் சயனித்திருக்கிறான். அந்த சயனித்த திருக்கோலத்தை தான் சேவிக்கிறச்சே தன்னுடைய நிஜ ரூபமான அந்த சேஷத்துவத்தோட வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு இவர்களெல்லாம் இந்த மாதிரி போய் சேர்றாளே. இது எப்படி இருக்கிறதுனா, ஒரு பெரிய தடாகம், அந்த தடாகத்துல ஜலம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்குன்னு பெரிய தடாகத்தை வெட்டி வச்சா அதுல கழுத்துல கல்லை கட்டிண்டு அந்த தடாகத்துல மூழ்கினா யார் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எம்பெருமான் சயனித்திருக்கிறது, என்னுடைய அழகை பாருங்கோ, என்ன அழகுல மயங்கி எனக்கு கைங்கரியம் பண்ணி வாருங்கோ அப்படின்னு அவன் அந்த அழகை காட்டுண்டு சயனித்திருந்தா அந்த தேஜஸ்லேயே தம் பிராணனை விட்டா இந்த மதுகைட்டவர் போல்வார்கள் இந்த விரோத பாவத்தோட வந்து பிராணனை விட்டா யார் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கெல்லாம் வேணும், அது அந்த கேடோடைய வருது. அப்படியெல்லாம் வந்தால் அவர்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய ஒரு பாசம் அப்படின்னு காட்டுறார். இது 66ஆம் பாட்டு. இதுக்கு மேல 67ஆம் பாட்டுல சொல்றார், எம்பெருமான் சயனித்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததோ இல்லையோ, பிரசங்கம் அங்க மாறிடுது. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஹிரண்யனை கொன்னதும் ஆச்சு, மதுகைட்டவர்களை கொன்னதும் ஆச்சு, இந்த மாதிரி விரோதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணதுக்கு அப்புறம் எம்பெருமான் அப்படி சயனித்திருக்கிறான். விரோதிகள் எல்லாம் கொன்னாச்சு, இனிமே நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம் பக்தர்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு தான் சயனித்திருக்கிறாரே. அந்த சயனித்திருக்கிற காலத்திலே நடந்த ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா, தன்னுடைய திருநாபி கமலத்துல ஒரு, அதாவது தன்னுடைய திருநாபியில ஒரு பெரிய தாமரை ஒன்று பிறந்திருக்கிறது. எம்பெருமானுக்கு அந்த தாமரை ஒன்று பூத்திருக்கிறது. அந்த நாபி கமலத்துல தான் அந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுள் தான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இல்லையா, தான் பிறந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த நாபி கமலம் 2 காரியம் பண்றதா, ஒரு பக்கத்துல அப்படியே மொட்டிக்கிறது, ஒரு பக்கத்துல அப்படியே மலர்றது, ஒரு பக்கத்துல அப்படியே மொட்டிக்கிறது, ஒரு பக்கத்துல அப்படியே மலர்றது. இந்த மாதிரி விளையாட்டுன்னு இருக்கா இந்த தாமரை. பார்க்கிறவா கேட்டாராம், ஏன் சுவாமி அந்த தாமரை இப்படி மொட்டிக்கிறது அப்படியே மலர்றது, என்ன நடக்கிறது இங்க அப்படின்னாக்கா, வேற ஒன்றும் இல்லை, எம்பெருமான் இந்த சங்க சக்கரங்களை பிடிச்சு அந்த ஆழ்வார்களை பிடிச்சு தான் சயனித்திருக்கிறானா இல்லையோ, அந்த மாதிரி இந்த திருவாழ்வார்களை தான் தரிச்சு சயனிக்கிற காலத்துல இந்த சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையோ, அவர் பெரிய சூரியனை போல இருக்கார். அவருடைய ஒளி எப்படி இருக்கிறதுனா சூரியனை போல இருக்காரு. 1000 சூரியர்கள் யுகபத்து ஆரோஹித்தா போல, அந்த உதித்தா போல இருக்கிறது இந்த சுதர்சன உடைய இந்த தேஜஸ். அப்போ இந்த தாமரை நினைக்கிறதா, சூரியன் உதிச்சுட்டார், நாம் மலரணும் அப்படின்னு மலர்றது. இன்னொரு பக்கத்துல இந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்தது, அது எப்படி இருக்கும்னா சந்திரனை போல வெளுத்திருக்கிறது, குழிந்திருக்கிறது, அந்த சீதளமான ஒரு சுபாவத்தோட இருக்கிறது. அப்படின்னு பார்த்த உடனே ஓஹோ ராத்திரி வந்துடுத்து போல இருக்கிறது, நாம குவியணும் அப்படின்னு குவியறது. ஒரு பக்கத்துல சக்கரத்தாழ்வாரை பார்க்கறது மலர்றது, ஒரு பக்கத்துல இந்த சங்கத்தாழ்வானை பார்த்து குவியறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இந்த விளையாட்டு நடக்கிறதே அப்படின்னு ஒரு அனுபவம். இங்க எந்த விரோதியும் நிரசனம் பண்ணினாருன்றது கிடையாது. அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிற காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த பாசுரத்தில் இட்டு காட்டுறார் ஆழ்வார். ஆங்கு மலரும் குவியும் மாலுந்திவாய் ஓங்கு கமலத்தின் 9 ஆங்கை திகிரி சுடர் என்னும்
வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த பாசுரத்தில் காட்டி கொடுக்கிறார். இந்த 2 ஆழ்வார்களை தான் தரித்திருக்கிற காலத்தில் அந்த எம்பெருமானுடைய அந்த ஆயுதங்களை பார்த்து இந்த நாபியில் இருக்கிற தாமரையானது எப்படி மொட்டிக்கும், எப்படி மலரும் அப்படின்னு அந்த அனுபவத்தை அங்கே காட்டி கொடுத்தார். அது மேலே 68ஆம் பாட்டில் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை காட்டுறார். இந்த தாமரை மலரும் குவியும், ஆங்கு மலரும் குவியும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் காட்டினாரே, இதை அனுபவிக்கணும் சுவாமி. நீர் மட்டும் அனுபவிச்சா போருமா? நீர் ஏதோ ஆழ்வார் மயர் வர மதுலம் அருளினார், உங்களுக்கு அந்த திவ்ய ஞான திவ்ய திருஷ்டியெல்லாம் கொடுத்துட்டார், கையில் இங்கே நெல்லிக்கனியா உங்களுக்கு இந்த பெருமாள் எல்லாம் காட்டி கொடுத்தார். நாமெல்லாம் எங்கே போகணும்னா அதுக்கு தான் ஆழ்வார் சொன்னார், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எங்கேயோ வைகுண்டம் பார்க்கடல் அப்படின்னாலும் எங்கே தேடின்னு போக வேண்டாம், திருமலை வந்தாலே நம்ம நன்னா அனுபவிக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய ஒரு பாசுரம். பார்த்த கடுவன் சுனநீர் நிழல் கண்டு பேர்த்தோர் கடுவனென பேர்ந்து கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனாள் விளங்கனிக்கு கண்ணெறிந்தான் வெறுப்பு அப்படின்ற பாசுரத்தில் திருமலையில் ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன விஷயம் நடக்கிறது திருமலையிலன்னா, பார்த்த கடுவன் சுனை நீர் நிழல் கண்டு பேர்த்தோர் கடுவன் என பேர்ந்து. திருவேங்கடத்தில் அங்கங்கே அந்த அருவிகள் எல்லாம் கொட்டுறது, அந்த ஜலங்கள் எல்லாம் தேங்கி குட்டையாக நிற்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் இல்லையோ. அந்த இடத்துல இந்த கலாப்பழம் அந்த மரம் இருக்கிறது இல்லையா, அந்த மரத்தில் ஏறி ஒரு குரங்கு உட்காண்டிருக்கு, ஆண் குரங்கு. அந்த குரங்கு அந்த சுனைக்கு பக்கத்துலேயே நிற்கிறது, இந்த மாதிரி எட்டி பார்க்கறதா ஜலத்தில் தன்னுடைய பிம்பமே தெரியறது. ஆனால் அந்த குரங்குக்கு அது தன்னுடைய பிம்பம்னு தெரியாது. அது என்ன நினைச்சு கொடுத்துன்னா, அங்கே இன்னொரு குரங்கு இருக்கிறது, அங்கே இன்னொரு கலாப்பழம் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது ஒன்றும், அங்கே இருக்கிறது 2ஆம் பழம் அப்படின்னு நினைச்சு கொடுத்து அது அந்த குரங்கை பார்த்த உடனே ஓ இவன் எனக்கு எதிரியாச்சே அப்படின்னு தான் முதல்ல ஓடி போக பார்த்தது. ஆனால் அந்த ஓடி போகவும் இல்லாமல் அந்த பழத்தில் இருக்கிற சாப்பல்யம் ஒரு க்ஷணம் நின்று கேட்டே போகலாமே, எப்படியும் ஓடி போக தான் போகிறோம், இல்லை சண்டை போட தான் போகிறோம், எப்படி இருந்தாலும் அந்த பழத்தைக்கு வேணால் கேட்டு வாங்கலாமே அப்படின்ற அந்த சாப்பல்யத்தாலே அங்கே நின்று கை நீட்டுறதா அந்த குரங்கு. அந்த பழத்தையும் எனக்கு கூடு, என்கிட்ட இருக்கிற பழம் எங்கே இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற பழத்தையும் எனக்கு கூடு அப்படின்னு கை நீட்டுறதா. அந்த மாதிரி பார்த்த கடுவன் சுரநீர் நிழல் கண்டு பேர்த்தோர் கடுவன் என பேர்ந்து கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடம். இதெல்லாம் எங்கே நடக்கிறதுனா இந்த வேடிக்கை எல்லாம் திருவேங்கடத்தில் நடக்கிறது. இந்த திருவேங்கடத்தில் இந்த வேடிக்கை நடக்கிறதுன்றதுலாம் ஒரு பாசுரமா சுவாமின்னா இல்லை, இந்த இடத்துலையும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிறதே, ஒரு விஷயம் நமக்கு நினைவு வருதே அப்படின்னு ஆழ்வார். எப்படி இந்த சந்திர சூரியர்களை பார்த்த மாதிரி இந்த தாமரை இந்த சக்கரத்தாழ்வாரையும் செங்கத்தாழ்வாரை பார்த்து ஒரு பக்கத்தில் மலர்றது ஒரு பக்கத்தில் குவியறதுன்ற இந்த ஆச்சரியத்தை பார்க்குறோமோ, இந்த மாதிரி ஆச்சரியத்தை திருவேங்கடத்திலே பார்க்கலாமே. எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த குரங்கு இருக்கிறது தன்னுடைய நிழலை பார்த்து ஓடி போக பார்க்கறது, ஆனால் அங்கே நின்று சாப்பல்யத்தால் அந்த பழத்தையும் எனக்கு கூடுவும் கை நீட்டுறது, இந்த ஆச்சரியம்லாம் எத்தனை அற்புதமாக இருக்கிறது. இதை அனுபவிக்கிறச்சே அந்த எம்பெருமானுடைய ஒரு சரித்திரமே ஞாபகம் வருது. என்ன இதை பார்க்குறச்சே எந்த சரித்திரம் தான் ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஆழ்வார்துக்கு தான் மேலே காட்டுறாள், மேனாள் விளங்கனிக்கு கண்ணெறிந்தான் வெறுப்பு அப்படின்னு. முன்னொரு நாள் ஒரு விழாப்பழம் சாப்பிடணும், அப்படி விளங்கனி சாப்பிடணும் அப்படின்னு தனக்கு ஆசை எடுத்து அந்த கபித்த பழத்தை தான் புஜிக்கணும்னு ஆசை எடுத்து எம்பெருமானு கண்ணனுக்கு சின்ன பருவமா இல்லையோ அந்த சின்ன பிள்ளைத்தனமா என்ன பண்ணான்னா, ஏதோ ஒன்றத்தை எடுத்து அங்கே போட்டா அந்த மரத்தில் வீசி எரிஞ்சா அந்த பழம் நமக்கு விழுந்துடும் அப்படின்னு அப்படியே சிரிச்சுண்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன கண்ணுக்குட்டி அதை எடுத்து தூக்கி எரிஞ்சலாம். பார்க்குறச்ச வினோதமாக இருக்கும். அந்த வயசுக்கு அந்த வினோதம் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணெல்லாம் போட்டு தூக்கி எரியலாமா சுவாமி, இதெல்லாம் அநியாயம் இல்லையான்னா அந்த வயசுக்கு என்ன தெரிய போகிறது. அதுக்கு ஒரு விளையாட்டு, இந்த கண்ணை எடுத்து அப்படியே தூக்கி அப்படியே புகட்டான், அது போய் மரத்தில் பட்டால் அது கீழே அந்த கண்ணு கீழே வந்துடும், அது கண்ணு பட்டு அந்த பழமும் கீழே வந்துடும், அந்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கண்ணன் தூக்கி எரிஞ்சானா. ஆனால் ஆச்சரியம், இவன் எரிஞ்ச அந்த கண்ணு இருக்கிறதே அது வத்சாசுரன்ற ஒரு அசுரன்.
அந்த மேலே விலங்கனி இருந்ததே அது கபித்தாசுரன்னு அங்கே ஒரு அசுர ஆவேசம். அப்போ கண்ணுலேயும் ஒரு அசுர ஆவேசம், ஒரு பழத்துலையும் அசுர ஆவேசம். இது எரிஞ்ச உடனே அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மோதின்னு அது ரெண்டு போயிடுச்சு. அந்த ரெண்டு அசுரர்கள் போயிட்டான். அப்போ ஏதோ இந்த முக்தத்தை மௌத்தியம் சொல்றாளே, என்ன நடக்கிறது அந்த நிஜ விஷயம் நமக்கு தெரியாம ஏதோ மேல இருந்த வாரி அதை பார்த்து இப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த மௌத்தியம் இருக்கிறதே. இப்போ எம்பெருமான் ஒரு மௌத்தியத்தை காட்டினானே, என்ன ஆச்சரியம்! அவனுக்கு தெரியாத விஷயங்களா, அவனுக்கு இல்லாத சர்வஜதையா அப்படின்னா இல்ல, அந்த அவதாரத்துல அவன் அந்த மெய்ப்பாடு காட்டுறச்சே. எப்படி இந்த சகடாசுரன் வதம் ஆற காலத்துல பராசர மகர்ஷி ரொம்ப ஆச்சரியமா காட்டுறான். கண்ணன் காலை எட்டி உதைச்சா சகடாசுரன் மாண்டு போயிட்டான், அவன் சுக்குநூறா உடைஞ்சு அவன் போயிட்டான் அப்படின்னு காட்டுறா. பராசர மகர்ஷி சொல்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், கண்ணன் ஒன்றும் பண்ணலன்னா அவன் ஒன்றும் அந்த சகடாசுரனை கொல்லணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பால் குடிக்கிற குழந்தை, ஒரு கை குழந்தைக்கா இந்த அசுரனை எல்லாம் கொல்லணுன்ற ஒரு முடிவு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ பசி அந்த பாதை, அதனால காலை அப்படி இப்படி உதைச்சுன்றது. அது உதைக்கிற இடத்துல சகடாசுரனை யார் போய் சேர சொன்னா? அந்த சகடாசுரன் வந்து சேர்ந்த உடனே அவன் போயிட்டான். அது கண்ணனை எப்படி நம்ம குத்தம் சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாது. அப்போ இந்த சகடாசுரனை கொன்னது கண்ணன் அவதானத்தோட எல்லாம் கொல்லல, ஏதோ காலை எட்டி உதச்சுட்டே இருக்கச்சு. அதை சின்ன குழந்தை, அதை பேதை இல்லையா, அந்த சின்ன குழந்தை காலை எட்டி இப்படி 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 உதச்சுட்டே இருக்கும். அந்த இடத்துல சகடாசுரன் போய் சேர்ந்தது அவனுடைய தப்பு. அந்த மாதிரி கண்ணன் ஏதோ ஒரு கண்ணு ஏதோ ஒரு பழம் அப்படின்னு வீசி எறிச்சே, இது ரெண்டு அசுராவேசமான நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குற அந்த ரிஷிகள். அதை தான் சொல்றாருங்க. அப்போ இந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையோ, என்ன நடக்கிறதுன்னு தெரியாம இந்த ஒரு கண்ணு அழிச்சு வீசினா அந்த அசுரம் போயிட்டா இந்த அசுரம் போயிட்டான்னு அந்த ஆச்சரியம் இருக்கிறதே, அதுதான் ஞாபகம் வருதுங்க. அதாவது இந்த குரங்கு பார்த்து தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தான் பயந்து ஓடுற காலத்துலையும் அந்த பழத்தை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறது. அந்த கண்ணன் விளம்பழம் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கிறது இந்த மௌக்ஜத்தை. அந்த ஆச்சரியங்கள் எல்லாம் திருமலையிலே பார்க்கலாமே, அதுக்குன்னு தனியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கோ திருப்பார்க்கடலுக்கோ போக அவசியம் இல்லையே, திருமலையே பார்க்கலாமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் காட்டுறார். 68ஆம் பாசுரம். அது மேலே 69ஆம் பாசுரத்தில் சொல்றார், வெற்பெண்ணு வேங்கடம்பாடும் வியந்துளாய் கற்பெண்ணு சூடும் கருங்குழல் மேல் அதாவது மற்பொன்ற நீண்ட தோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவாள் பூண்ட நாள் எல்லாம் புகும். அப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பாசுரத்தில், இந்த 69ஆவது பாசுரத்தில். சாமான்யமாக நாம நாயகி பாவம்னா 2 பேருக்கு சொல்லுவோம். பராங்குஷ நாயகி பரகால நாயகின்னு 2 நாயகிகளை சொல்லுவோம். அந்த பராங்குஷ பரகால நாயகிகள்லையும் தாய் பாசுரங்கள் தோழி பாசுரங்கள் நல்லா காட்டுறான். இந்த நாயகி பாசுரத்தில் சரி, இந்த தாயா இல்லாமல் போனாலும் தான் நாயகியாகவான பாடினார் அப்படின்ற இன்னொரு ஆழ்வார பேர் சொல்லலாமா? குலசேகர பெருமாள் ஒரு பதிகம் பாடி வச்சிருக்கார். இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும்தான் இந்த நாயகி பாவத்தில் பாடிருக்கார், அடுத்தது விரல் விட்டு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாமான்னா, முதலாழ்வார்களுக்குள்ளே இந்த நாயகி பாவம் உண்டுன்றது இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதாவது இந்த 69ஆவது பாட்டில் இதெல்லாம் சொல்லுண்டே இருக்கச்சே, இந்த எம்பெருமானுடைய விரோதி நிரசனசீலத்துவம், அதே மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்குன்னு தான் பண்ணக்கூடிய ஆணை தொழில்கள், தான் திவ்ய தேசங்கள் தோறும் வசிக்கிற அந்த சௌசீல்யம் சௌலபியம், அதே மாதிரி தான் இந்த அவதாரங்கள் பண்ணி அங்கே காட்டின சில சேஷ்டிதங்கள், இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கச்சே ஆழ்வாருக்கு சகஜமாக தன்னுடைய பாவம் தன்னுடைய தன்மை அப்படின்றது போய் ஒரு நாயகியினுடைய பாவம் ஏறிட்டது. அந்த நாயகியினுடைய பாவத்திலையும் தானான தன்மை போய், அதாவது நாயகி தானா பேசுகிற அந்த பேச்சு இல்லாமல் தன்னுடைய தாயாருடைய பேச்சா இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான் இந்த பாசுரத்தில். எப்படி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி அப்படின்றதுல ஒரு தாயார் புலம்புறா, ஐயோ என்னுடைய பெண் பிள்ளை எப்படி இருக்கிறவள், திண்ணம் என் இளவான் புகுமூர் திருக்கோளூர் அப்படின்னு என்னுடைய பெண் பிள்ளை இதெல்லாம் சொல்லி போறா அப்படின்னு அந்த திருக்கோளூருக்கே போயிருக்கிறா அப்படின்றது எனக்கு பரம ஸ்பஷ்டமாக தெரியும். ஏன்னா
அந்த எம்பெருமானுடைய சிந்தனையில இருக்கிறா. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு இந்த எல்லா இடங்கள்லையும் தாயார் எந்த விதத்துல காட்டியிருக்கிறாளோ அதே விதத்துல தான் இந்த பாசுரத்திலும் காட்டுறார். வெற்பெண்ணு வேங்கடத்தை பாடும், வேங்கடம் பாடும். என்னுடைய பெண் பிள்ளை இருக்கிறாளே அவளுக்கு மலை அப்படின்னு பெயர் சொன்னாலே திருமலை தான் தெரியும், வேற எந்த மலையும் தெரியாது. இமயமலை தெரியாது, விந்திய மலை தெரியாது, மேற்க தொடர்ச்சி மலை தெரியாது, இந்த மாதிரி எந்த மலையும் தெரியாது. வேற என்ன தெரியும்னா தெரிஞ்சதெல்லாம் ஒரே மலை. வெற்பெண்ணு வேங்கடம் பாடும், வியந்துழாய் கற்பெண்ணு சூடும், கருங்குழல் மேல் தன்னுடைய கருங்குழல் தன்னுடைய கேச பாசம் இருக்கிறது இல்லையோ அங்க ஒரு புஷ்பத்தை சாத்தணுமோ இல்லையோ. உடுத்து களைந்த நின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் அப்படின்னு பாசம். தொடுத்த துளாய் மலர், இந்த திருத்துளாய், அது மேல புஷ்பங்கள், வாசனா புஷ்பங்கள் இதெல்லாம் சேர்த்து தொடுத்து உனக்கு சாத்தப்பட்டிருக்கிற இந்த மாலை இருக்கிறது இல்லையோ அந்த மாலையை தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தனா நீ சூடிண்டு அதை களைஞ்சு கொடுத்தார் பெருமானே. அதை சூடும் இத்தொண்டர்களும், அதை நாங்கள் சூட்டிக்கிறோம். அதுதான் நம்முடைய சிரஸுக்கு வகுத்த பிரசாதமா இருக்கிறது, விஷயமா இருக்கிறது அப்படின்னு காட்டுறாங்க இல்லையோ. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றச்சே வியந்துளாய் கற்பெண்ணு சூடும். கற்புன்னா இங்க பாத்திவிரத்தத்தை சொல்றது. அந்த எம்பெருமானை தவிர நான் வேற யாருடைய பிரசாதத்தையும் தொடமாட்டேன், வேற யாருடைய சேஷத்தையும் நான் தொடவே மாட்டேன். என்னுடைய சிரசை தரிக்கணும்னா எம்பெருமானுக்குன்னு தனித்து இருக்கிற அந்த துளாய், திருத்துளாய் தான் ஆகணுமே ஒழியா. எம்பெருமானுக்கே அசாதாரணமா சொல்லப்படுற ஒரு பத்திரை தானே துளசி, திருத்துளாய். அப்போ அந்த திருத்துளாயை தவிர நான் வேற ஒன்றத்தை சூடுறதில்லை, என்னுடைய தலையில சூடுறதில்லை அப்படின்னு இருக்கிறா. வியந்துழாய் கற்பெண்ணு சூடும் கருங்குழல் மேல். அதுக்கு மேல தான் நீராடணும். தன்னுடைய ஸ்நானத்துக்கு எந்த இடத்தை தான் தேர்ந்தெடுக்கிறான்னா மற்பொன்ன நீண்ட தோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும். ஒரு பெரிய கடலுக்கு போறாளா இவள், அங்க போய் தீர்த்தமாடணும் அப்படின்னு பார்க்கிறான். ஏன் அப்படின்னா அந்த கடல் எப்பேற்பட்டது, பெருமாளோட சம்பந்தம் கொண்டதோ இல்லையோ. திருப்பார்கடல் அப்படின்னு அது ஒரு கடல், இந்த கண்ணுக்கு நேர தெரிகிற இது ஒரு கடல். அப்போ அந்த கடலோட சம்பந்தம் கொண்டிருக்கிறவன் எல்லா கடலோடையும் சம்பந்தம் கொண்டிருக்கிறானே. அவன் ஒரு கடல்ல சயனித்திருக்கிறான் எம்பெருமான். அந்த கடல்ல சயனித்திருக்கிற எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா மற்பொன்ன நீண்ட தோள் மால், மல்லர்களை நிரசனம் பண்ணின நீண்ட தோள். அதாவது ஆயத்தாச சுவருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக அப்படின்னு பெரிய திருவடி, அதாவது திருவடியை தான் ஸ்தோத்திரம் பண்ணி காட்டினாரே. பேர்பட்ட மல்லர்களை நிரசனம் பண்ணக்கூடிய பெரிய தோள், அதாவது திருக்கணையங்கள் போல இருக்கக்கூடிய அந்த வரை தோள், அந்த மாதிரியான அந்த தோளோட இருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் சயனித்திருக்கிற கிடந்த நீழ்கடல். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிற இந்த கடல் இருக்கிறதே அவனுடைய பாகு எந்த இடத்துல பட்டிருக்கிறதோ, அவனுடைய தோள் எங்க பட்டிருக்கிறதோ, அவனுடைய திருத்தோள்கள் எங்க பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல போய் நான் நீராடணும். ஏன்னா அவனை அணைச்சுண்ட அந்த அந்த ஒரு பாவம் அங்கதான் வருது அப்படின்னு அவளுக்கு ஆசை. அதை காட்டுறா. அப்போ அவள் சொல்லணும் அப்படின்னாலையும் எம்பெருமான் திருவேங்கடத்தை தான் பாடிண்டே இருப்பா, எம்பெருமானை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த வெற்பெண்ணு வேங்கடம் பாடும். அவள் பேசினாலே பாடினாலே அந்த திருவேங்கடத்தை தான் பாடுவா. அதே மாதிரி தான் தலையில சூடிக்கிறான்னா திருத்துழாய் தான் சூட்டிப்பா. தான் தீர்த்தம் ஆடுவா அப்படின்னா இந்த திருக்கடலுக்கு தான் போவா அப்படின்னு இந்த நித்தியமே பண்ணக்கூடிய இந்த வியாபாரங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இது எல்லாத்துக்கும் இதுதான் இடம், இதுதான் விஷயம் அப்படின்னு எல்லாம் காட்டினார். அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆழ்வார் ஆயிட்டார். அந்த நாயகி பாவத்தில் தான் இந்த மாதிரி மாறி போயிட்டார் அப்படின்றது ஒரு அர்த்தம் வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் சொன்னார் சுவாமி, இந்த மாதிரி முன்னாடி பாசுரம் பின்னாடி பாசுரம் எல்லாம் சங்கத்தி பார்த்து தானே இதுக்கும் அர்த்தம் சொல்லணும். இப்போ முன்னாடி பாசுரத்தில் எங்கேயுமே நாயகி பாவம் கிடையாது, பின்னாடி இருக்கிற பாசுரங்களையும் எங்கேயும் நாயகி பாவம் கிடையாது. போண்டே திடீர்னு ஒரே ஒரு பாசுரத்தை நாயகி பாவத்தை காட்டுறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கூடாது. அப்போ இதையும் தானான தன்மையில ஆழ்வாராகவே பாடியிருக்கார், ஆண் பாவத்தோடய பாடியிருக்கார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணணும் தான்.
அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர் சொன்னா, சரி அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன், இருந்தாலும் சரி இப்படியும் வச்சுக்கோ அப்படின்னு இதுக்கும் ஒரு நிர்வாகத்தை எடுத்து காட்டுறார், உபதேசபரமாக ஆக்கிறார். அதாவது வெற்பென்னு வேங்கடம் பாடும், என்னுடைய பெண் பிள்ளை வெற்பென்னு வேங்கடம் பாடும், என்னுடைய பெண் பிள்ளை வியந்துளாய் கற்பென்னு சூடும் கண்குழல் மேல் அப்படின்னு என்னுடைய பிள்ளை அதை பண்ணுவா, என்னோட பெண் பிள்ளை இதை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த பாடும் சூடும் புகும் அப்படின்றதெல்லாம் எதிரில் இருக்கிறவனை சொல்லி சம்போதனம் பண்ணுற மாதிரி காட்டுவிட்டார். அதாவது யாரையும் பண்ணுறச்சே வாரும் சுவாமி வாரும் அப்படின்றோம், உட்காரும் அப்படின்றோம், அந்த மாதிரி இங்கே காட்டுறார். பாடும் அப்படின்னா பாடுங்கோள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஷூடும் அப்படின்னா அதை ஷூட்டிக்குங்கோ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி புகும் அப்படின்னா அங்கே போய் சேருங்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த உபதேசபரமாக ஆக்கிவிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? வெற்பென்னு வேங்கடம் பாடும், எதேதோ கண்ணா பின்னான்னு எதேதோ பேசுகிறீங்களே, அந்த பேசுகிறச்சே எதேதோ மலைகள் எல்லாம் பேர் சொல்கிறீங்களே, ஒரு அடிக்கும் திருவேங்கடம் திருவேங்கடம்னு இந்த வெற்பென்னு வேங்கடம் பாடும். அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த பொன்மலை, அந்த திருவேங்கட மாமலை, அந்த திருவேங்கடத்தை வாயார சொல்லுங்குமே. அப்போ எதை சொன்னாலும் அந்த திருவேங்கடத்தை தியானம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்கோ. வெற்பென்னு வேங்கடம் பாடும், வியந்துளாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல். அப்போ இந்த உம்முடைய முடிக்கு எதான சூட்டணும் அப்படின்னு பார்க்குறீங்களா, இதோ இருக்க எம்பெருமான் சாத்தி களைஞ்ச சூடி களைந்த இந்த திருத்துழாய் மாலை இருக்கிறத அதெல்லாம் கொண்டு அந்த மலர் மாலைகள் எல்லாம் கொண்டு உங்களுடைய அந்த முடிக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீராடுறதுக்கு தீர்த்தம் வேணுமா, இருக்கவே இருக்கு அத்தனை பெரிய கடல், எம்பெருமான் சாய்ந்திருக்கிற அந்த கடல் இருக்கிறதே அங்கே போய் நீராடுங்கோ. எம்பெருமானுடைய தோல் ஆசிரியத்திருக்கிற அந்த தீர்த்தத்தை போய் நீராடுங்கோ, அதுதான் உங்களுக்கு ஸ்வரூபத்துக்கு அனுகுணம் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்குறார் இந்த 69வது பாசுரத்தில். ஆக இந்த ஒரு பாசுரத்துக்கு மட்டும் 2 வியாக்கியானங்கள், விசேஷித்து 2 வியாக்கியானங்கள். அதில் ஒன்று நாயகி பாவத்துக்கு பரமாக ஒரு வியாக்கியானம், தானான தன்மைக்கு பரமான ஒரு வியாக்கியானம் பார்க்குறோம். கடைசியில் 70ஆம் பாட்டு அதை காட்டுறார். இந்த 70ஆம் பாட்டில் இந்த மாதிரி எம்பெருமானை ஆசிரியிக்கிற போது நமக்கு ஒரு யோக்கியத்தை உண்டாக வேண்டாமா? ஆசிரியிக்கிறவன் ஆசிரியிக்கப்படுறவன் அப்படின்னு அவன் இருக்கிறான், எம்பெருமான் இருக்கிறான், அவனுக்கு எல்லா யோக்கியத்தையும் உண்டு. எம்பெருமான் ஆசிரியிக்கப்படணும் அப்படின்னா அவனுக்கு எல்லா ரீதியான யோக்கியத்தையும் உண்டு. ஆனால் ஆசிரியிக்கிற எங்களுக்கு ஒரு யோக்கியத்தை வேண்டாமா? யார் போய் அவன் திருவடியை பிடிக்கிறது, அவனுக்கு ஒரு யோக்கியத்தை வேண்டாமா? அப்போ நமக்கு எல்லாம் என்ன யோக்கியத்தை சம்பாதிக்க வேணும் அப்படின்னாக்கா, அந்த எந்த யோக்கியத்தையும் சம்பாதிக்க வேண்டாம், நீ இருந்தபடிக்கே வந்து ஆசிரியுங்கோ அப்படின்னு காட்டுறான். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சரணாகதி பண்ணுற இடத்துல ஒரு விஷயத்தை காட்டுறார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை, பல நியமம் இல்லை, அப்படின்னு 5 விஷயங்களை இல்லை இல்லை இல்லைன்னு காட்டுறார். பின்ன என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதுனா இருக்கிறது ஒரே நியமம் தான், விஷய நியமமே உள்ளது. யாரை போய் ஆசிரியிக்கிறோன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. கண்ட வாழ்க்கையெல்லாம் நாம விழுந்துட முடியாது. ஆசிரியனீயனான அந்த எம்பெருமான் திருவடியில விழணுமே ஒழிய வேற எங்க இடத்துல விட முடியாது அப்படின்னு இருக்க ஒழிய தேச கால அதிகாரி நியமங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு காட்டுறச்சே, அதிகாரி நியமம் இல்லை அப்படின்றத இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டப்படுறது. என்ன சொல்றது அப்படின்னாக்கா, புகுமதத்தால் வாய்ப்பூசி கீழ்த்தாழ்ந்து அருவி ஒகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேன் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. திருவேங்கடத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியத்தை காட்டுறான். ஒரு யானை போய் எம்பெருமானை ஆசிரியிக்கிறது, ஒரு யானை போய் எம்பெருமானை பூசிக்கிறது. அப்ப எந்த அதிகாரி நியமத்தை பார்க்க முடியும்? அந்த யானை எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, மதம் பிடிச்ச யானை தன்னுடைய மஸ்தகத்தில் கண்டஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் அந்த மத ஜலம் கொட்டுன்னு இருக்கு. அது அப்படியே கண்ண வழியாக வந்துட்டே இருக்கச்சே, அந்த வாய்க்குள்ளே புகுறதையோ அதையே ஒரு ஆச்சமனமாக கொண்டு கொடுத்தா. அது அருவி போல அப்படி கொட்டுறச்சே, கால் இருக்கும் போகிறதோ இல்லையோ அதையே கால் கழுவின்னு கால் அலம்பிக்கிறதா வச்சுருந்தா.
இப்போ காலை நம்பியாச்சு, ஆச்சவனம் பண்ணியாச்சு, பெருமாள் கிட்ட போய் சேர்ந்து அவனை ஆசிரிச்சு அவனுக்கு கைங்கரம் பண்ண வேண்டியதா அப்படின்னு தன்னுடைய துதிக்கையில அந்த ஒரு தாமரையை எடுத்து வச்சுக்கிறது, அந்த புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கிறது. அது எப்படின்னா மிகுமதத்தேன் விண்டமலர் கொண்டு அப்படின்னு. இந்த இடத்துல, மற்ற இடத்துல மதம்னா மத ஜலம், இந்த இடத்துல மிகுமதத்தேன் அப்படின்னா ரொம்ப இனிமையான அந்த தேன், அந்த அந்த மதுவை சொல்றது. அப்போ அந்த மாதிரியான அந்த தேன் நிரம்பி இருக்கிற அந்த புஷ்பத்தை தான் கையில் பிடிச்சிட்டு அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. யாருக்கு அது? விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. விரல் வேங்கடவன் அப்படின்னாக்கா அவன் ரொம்ப சாமர்த்தியம் உண்டான எம்பெருமான். என்ன சாமர்த்தியம்னா, ஒரு திரியக்கு கூட ஞானத்தை கொடுத்து இந்த மாதிரி தான் நீ என்னை வந்து ஆசிரிக்கணும், இந்த மாதிரி தான் நீ வந்து என்னை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான், அந்த ஞானத்தை கொடுத்துட்றான். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடவன் அங்கே நிற்கிறச்சே நாம ஏன் அதிகாரி நியமங்களை பார்த்து போகிறோம்? நாம ஏன் நான் அதிகாரியாக இருக்கிறேனா, யோக்கியனா இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு போகணும். யோக்கியத்தை வேற ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாமே. ஒரு யானை வந்து நிற்கிறத அதுக்கு என்ன யோக்கியத்தை? அப்போ அதுக்கு உண்டான யோக்கியத்தை தான் எனக்கு உண்டானது. அப்போ அந்த யானை வந்து அங்கே அந்த வேங்கடவனையே கண்டு வணங்கும். அந்த திருவேங்கடனை பார்த்து இப்போ மனுஷர்களெல்லாம் மனுஷால வணங்குறா அப்படின்ற மாதிரி இந்த யானையெல்லாம் பெரிய யானையை பார்த்து வணங்கும். அப்போ பெரிய யானையா அந்த எம்பெருமான் நிற்கிறான். வடக்கே இருக்கிற மலை யானை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் 4 திக்கில் 4 யானைகளை பாடியிருக்கிறாள். அப்போ அந்த எம்பெருமான திருவேங்கடத்தில் நிற்கிற அந்த எம்பெருமானே ஒரு யானையா தான் வளர்த்திருக்கிறார்களோ. அப்போ அந்த இந்த யானை காட்டில் இருக்கிற யானையை பார்க்கறதா, அப்பேற்பட்ட யானை, அது பெரிய யானைகளுக்கெல்லாம் அரசனை போல இருக்கிறதே, ஆனபடியால் அவனை போய் வணங்கணும் அப்படின்னு அங்கே போய் வணங்குறது, புஷ்பங்களெல்லாம் சமர்ப்பித்து வணங்குறது அப்படின்னா அதுக்கு என்ன யோக்கியத்தையோ நமக்கும் அதே யோக்கியத்தை உண்டா இருக்க. நாம ஏன் கவலைப்படணும்? அதை காட்டுற ஆழ்வார், எந்த கவலையும் வேண்டாம், எந்த யோக்கியத்தையும் புதுசாக சம்பாதிக்க வேண்டாம், இருந்தபடியே அதிகாரியாம் இத்தனைன்னு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 70வது பாசுரத்தில் தான் காட்டி கொடுக்கிறார். அப்படின்றதோட இந்த 61 ஆரம்பித்து 70 பாசுரம் பர்யந்தமாக ஏதோ அடியனுடைய அல்பமதிக்கு எட்டின அளவுக்கு யதாவகாசம் யதாமதி அனுபவிக்கலாம்னு அடியேன் 2 வார்த்தையை விண்ணப்பித்திருக்கிறேன். இதில் நிறைகளை காட்டிலும் குறைகள் தான் அதிகம் உண்டு. அதை எல்லாத்தையும் பொறுத்து அடியனை க்ஷமித்திரணுமா பிரார்த்தித்து நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.